ராதாமணி. ஓகே, நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க இல்லையா இந்த இதுக்கு? ஓகே ஓகே ஓகே. அண்ட் இதை தவிர பர்வேஸ் அவர்கள் வணக்கம். உங்க மைக்கை அன்மியூட் செய்துட்டு உங்களை கொஞ்சம் அறிமுகம் செய்ய முடியுமா? திரு பர்வேஸ் அவர்கள். பர்வேஸ் வந்து சாய யோகினி, அவங்க வந்து டொரண்டோ கனடாவில இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகே ஃபைன் ஃபைன். So she wants to join and support. ஓகே. அண்ட் இது தவிர அனுஷா மேடம் வணக்கம்மா. அனுஷா யோகினி தான். உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் செய்து கொடுத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். வணக்கம். வணக்கம். நான் ஜெய்ஷி மாதாஜி. நான் சர்ஜோகா ஒரு 20 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் கிட்ட என்ன கத்துண்டு. ஓ ரைட் ரைட் ஓகே. ஹஸ்பண்ட் வந்திருக்காரு, அவரும் வந்திருக்காரா? இல்ல இல்ல, அவரு ஜாயின் பண்ண முடியல, இப்ப பண்ணல. ஓகே. இப்போ புதியவங்க இதுல யாரும் இல்ல இல்லையா? ஸ்ரீ சார். அருண்குமார் சார், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். அவர் எங்க இருக்க? ஆமா, அவர் ஆமா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அருண்குமார் சார். அப்புறம் ஆமா அவர் புதுசு. எங்க இருந்து ஜாயின் பண்ணிருக்க? அவர் இந்தியால இருந்து. சரி. அண்ட் ராதான்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்களும் புதுசு, திருமுகை, அவங்களும் இந்தியா தான். சரி. ஸோ நம்ம இப்போ ஃபேஸ்புக்கில் ஆரம்பிச்சிட்டோம் லைவ் ஸ்ட்ரீம். அவங்க அதுல புதுசா இருக்காங்களா யாராவது? இருங்கப்பா 1 minute. ஆமா, இதுல நிறைய பேர் வரப்போறா. அப்போ 7 o'clock they'll join. கொஞ்சம் டைம், 5 minutes I think. 5 minutes ஓகே. ஸோ ஃபேஸ்புக்கில் 2 பேர் இருக்காங்க. நான் ஒரு வெல்கம் பண்ணி அவங்க டீட்டெயிலாக தர சொல்கிறேன். கண்டிப்பா. நீங்க என்ன ஹோஸ்டா மாத்தினாக்க மேபி நான் ஒரு ஆடியோ தானே ஷேர் பண்றதுனா பண்ணலாங்க. இப்போ தொடங்குவதற்கு முன்பு ஐ மீன் கோ ஹோஸ்டா பண்ணிக்க. ஓகே, இருங்க 1 minute. இன்றைய ஆன்ம விழிப்புணர்வு மற்றும் தியான நிகழ்ச்சிக்கு ஜூம் மற்றும் ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. இன்னும் ஒரு 5 நிமிஷங்களில் நாம் ப்ரோக்ராம் வகுப்பை ஆரம்பித்து விடுவோம். அதுவரையில் சற்று பொறுமையாக இருங்கள். தயவு செய்து உங்கள் பெயர் மற்றும் தொடர்பு கொள்வதற்குரிய விவரங்கள், வாட்ஸ்அப் நம்பர் அல்லது இமெயில் இருந்தால் ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள் தயவு செய்து காமெண்ட் வழியாக அனுப்புங்கள். ஜூமில் இருப்பவர்கள் தயவு செய்து சாட் வழியாக அனுப்புங்கள். முக்கியமாக முதல் தடவையாக இணைந்திருப்பவர்கள் தயவு செய்து அந்த விவரங்களை தாருங்கள். ஸோ நாங்கள் உங்களை தொடர்ந்து தொடர்பு கொண்டு மேலதிகமான விவரங்கள், ஆவணங்கள் அனுப்புவதற்கு வசதியாக இருக்கும். மீண்டும் வணக்கம். ஒரு 5 நிமிஷம் தயவு செய்து பொறுமையாக இருங்கள். வணக்கம் திரு தனுப்பிரியன். ஆல்ரெடி நீங்க போனவாட்டி வந்தீங்க இல்லையா? எப்படி இருக்குது உங்க அனுபவம்? வீட்டில் தியானம் செய்து பார்த்தீர்களா இதுவரை? ஃபோன் நம்பர் கொடுத்திருக்காரு ராதாங்கிறவங்க. திருமதி விஜயலட்சுமி மற்றும் கோமதி அவர்களும் வரவேற்கிறோம். முதல் முறையா வந்திருக்காங்களா அவங்க? இல்ல கோமதி அவர்கள் முதல் முறையா. உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் தர முடியுமா? நானு, என் பேர் கோமதி. நான் சவுதி அரேபியா ரியாத்ல இருந்து வந்திருக்கேன் சார். முதல் முறையா வந்திருக்கீங்களாமா? முதல் முறையா வந்திருக்கிறேன். ராதாமணி அவங்க தான் இன்னைக்கு எனக்கு ரெஃபர் பண்ணாங்க, லிங்க் அனுப்புனாங்க. ஓகே ஓகே. ஸோ ஒரு 5 நிமிடம் தருங்கள். நாங்கள் இந்த ஜஸ்ட் எல்லாம் செட்டிங் பண்ணிட்டு எல்லாரையும் டெஃபினட்டாக இது பண்ணுறோம். உங்கள் வருகைக்கு நன்றி. திருமதி விஜயலட்சுமி அவர்கள் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். விஜயலட்சுமி ஜெயகிருஷ்ணனோட வைஃப். ஓ ஓகே. எழுதி வச்சுக்கோங்க எல்லாருமே.
இவன் நிறைய டைம் கேட்டுட்டு இருக்கோம் வாட்ட. சுதேஷ் கணபதி அவங்க புதுசுன்னு நினைக்கிறேன். வணக்கம். உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் தரேன். நான் ஸ்ரீலங்கால இருக்கேன். I'm a student from Wesley College. I'm grade 13. Okay. Yep. முதல் முறையாக அட்டெண்ட் பண்றீங்களா இந்த நிகழ்ச்சி? ஆமா, first time. Okay. வெல்கம். உங்கள் வருகைக்கு மனமார்ந்த நன்றி. சிறிது நேரம் அவகாசம் கொடுத்தீர்களானால் மற்றவர்களையும் வரவேற்று விட்டு நம் நிகழ்ச்சியை தொடங்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ்ல ஆரம்பிச்சிடலாம். ஃபேஸ்புக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கும் திரு துரைசுவாமி உதயகுமார் அவர்களுக்கு வணக்கம். அவர்கள் இலங்கையில் இருந்து இணைந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருந்து என்று நம்புகிறேன். வணக்கம். அவர் வந்து ஃபேஸ்புக்கில் எங்களை ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தார். இதெல்லாம் பார்த்துருக்கிறார். எங்களோட நம்பரும் முன்னாடி கொடுத்துருக்கிறார். பட் மீண்டும் அவர் வந்து இந்த திரும்ப ஆத்ம விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடந்ததற்கு நன்றி. மற்றும் ஒரு நபர் திருமதி வீணா அஜித் அவர்களை வரவேற்கிறோம். உங்களை பற்றி சிறிய அறிமுகம். நமஸ்காரம். நான் ரியாத்ல இருந்து பேசுறேங்க. ஓகே. நான் டீச்சரா இருக்கேன் இங்க ஸ்கூல்ல. வெரி குட். ஓகே. எனக்கு ராதாமணி அவங்க தான் என்ன அறிவிச்சு வச்சாங்க. பேசிக்கலி நான் மலையாளி. ஓகே. பட் ஐ வாஸ் born and brought up at Madurai, so I know Tamil very well. உங்க தமிழ்ல இருந்து ரொம்ப நல்ல தூய தமிழ் வாடை வருகின்றது. சோ உங்கள் மலையாளி என்பது நம்புவது மிகவும் கடினம். அங்கதான் படிச்சேன் நான் 12th வரேன். எனக்கு ரொம்ப தமிழ் தெரியும். சங்கம் வளர்த்த தமிழ் இல்லவா மதுரை, அதனாலதான் தூய மதுரை தமிழ் உங்களுக்கு வருது. உங்கள் வருகைக்கு நன்றிமா. Thank you sir. கோமதி தேவப்பிரியன். அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாமே சவுதி தான் நினைக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் டுடே. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம். இதுல நிறைய பேர் ரிப்பீட் இருக்காங்க. அவங்க எல்லாம் நீங்க தனி ரூம்ல போடுறீங்களா இல்ல இன்னைக்கு ஒரே ரூம்லயே வச்சுப்போமா? இன்னைக்கு ஒரே ரூம் தான் சார். என்னன்னாங்க. ஓகே. ஏன்னா தனுப்பிரியன் மீண்டும் அவர் அட்டெண்ட் செய்கிறாரு இல்லையா? நீங்க ஒரு இது கொடுத்துடுங்க. மீண்டும் இணைந்திருப்பவர்கள் திரும்ப ஒரு முறை ரிப்பீட் பண்ண சொல்லி. அதனால ஆக்சுவலி அவையல் வந்து தியானத்துல இருந்தா மற்றவர்களுக்கும் புதிதா வாரவர்களுக்கும் அது உதவியா இருக்கும். ஓகே. சோ நம்ம ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீனை ஷேர் பண்ணிடுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார் today my husband joined. ஜோதி என்ற ஒரு ஆள். ஓகே. என்ன பேருமா? ஜோதி சார். சவுண்ட் பேர் யாரும் வரல அதான் கேட்டேன். ஜோதி. ஓகே. ஜாயினிங் அவங்க. என்ன சொன்னீங்க? ஜோதி from Riyadh. ஆரம்பிக்கலாமா சுரேஷா? வினய் சார், நீங்க மற்றவர்கள் எல்லார்களையும் மியூட் செய்யலாம். சரி. பேசுபவர்களை மட்டுமல்லாது நமக்கு பேக்ரவுண்டில் எந்த விதமான ஒரு தடங்களும் இல்லாமல் இருக்கும். நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க உங்களை. ஓகே. சரி, கரெக்ட். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சகஜயோகா தியானத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். மிக்க மகிழ்ச்சி நீங்கள் நேரம் தந்தமைக்கு. இன்று நம்முடைய நிகழ்ச்சி முதலில் சகஜயோகாவை பற்றியது. சகஜயோகா என்றால் என்ன, அதை நாம் தினசரி தியானத்திற்கு எப்படி நாம் உபயோகப்படுத்துகிறோம், இது தினசரி நாம் தியானம் செய்வதால் நமக்கு கிடைக்கப் போகும் நன்மைகள் என்ன, இந்த தியானத்தை ஏன் செய்ய வேண்டும், இதனால் நம் உடல், மனம் மற்றும் நம் புத்தி எனப்படும் நம்முடைய அறிவுத்திறனில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன என்பதை காண்போம். அதையும் தாண்டி சிறிது நேரம் நீங்களே இந்த சக்தியை எவ்வாறு உபயோகப்படுத்தி அதன் மூலமாக ஆத்ம விழிப்புணர்வு எப்படி பெறுவது என்பதை எங்களின் குரு
ஸ்ரீ மாதாஜி அவர்கள் விளக்க உரை வீடியோவில் தருவார். ஆங்கிலத்தில் இருக்கும், அதன் தமிழாக்கம் உடனே நீங்கள் தமிழிலும் காணலாம். அந்த வீடியோவின் மூலமாக எப்படி தனக்குத்தானே ஆன்ம விழிப்புணர்வு பெறுவது என்பதை பற்றி அறியலாம், உணரலாம். அதன் உணர்ந்த பின்னர் சிறிது நேரம் நாம் எல்லோரும் தியானம் செய்வோம். அதனையும் கழித்து நம் தினசரி அன்றாடம் வீட்டில் அமர்ந்தபடியே எப்படி தியானம் செய்வது என்பதை பற்றி ஒரு சிறிய விளக்க உரை தரப்படும். அதையும் தாண்டி சமய அவகாசத்தை பொறுத்து உங்களின் கேள்வி பதில் மிக முக்கியமானது, உங்களின் அனுபவம் மிக மிகவும் முக்கியமானது. அதையெல்லாம் பகிர்ந்தீர்களானால் இங்கிருக்கும் அனைவராலும் அந்த கேள்விகள் உடனுக்குடன் பதிலளிக்கப்படும். உங்களின் அனுபவங்களையும் நாங்கள் கற்று மகிழ்வோம். ஸோ நிகழ்ச்சி முடியும் வரை உங்கள் அனைவரையும் பொறுமையாக இருந்து கடைசி வரை இருந்து கேட்கும்படி எங்களுடன் தாழ்மையான ஒரு விண்ணப்பம். நீங்கள் மீண்டும் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டுமாயின் இந்த திரையில் காண்பிப்பது போல் உங்களுடைய இமெயில் மூலமாகவோ வாட்ஸ்அப் அல்லது வைபர் மூலமாகவோ ஏதாயிலும் தொடர்பு கொள்ள வேண்டும். உங்களுக்கு வேண்டுமென்றால் இந்த நம்பரையோ இல்லைங்கள் உங்களுடைய கைபேசி நம்பரையோ உங்களுடைய இமெயில் முகவரியோ சாட் ஆப்ஷன் மூலமாக செய்து நீங்கள் டைப் செய்யலாம். இங்கு இருப்பவர்கள் அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு உங்களை தொடர்பு கொள்வார்கள். இன்று நாம் என்னெல்லாம் காண்கிறோமோ அதை பற்றிய ஒரு சிறு குறிப்பையும் உங்களுக்கு மெயிலின் மூலமாக அனுப்புவார்கள். இதற்கு நம் நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு இதற்காக என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம். நம் சிறிது நேரம் சிந்தனையில் இல்லாமல் இன்று நம்ம காண்கிறோமோ, என்னென்ன கற்றுக்கொள்கிறோமோ அதில் நீங்கள் கவனம் செலுத்தினால் போதும். அண்ட் ரிலாக்ஸ்டா உட்காருங்க. ரொம்ப அதாவது என்ன சொல்றீங்க, ரொம்ப ஒரு டென்ஷன், எந்த விதமான ஒரு டென்ஷன் இல்லாம ரொம்ப பாடியை ஸ்டிஃபா வச்சுக்காம ரொம்ப நார்மலா இருங்க. நாம் நார்மலாக இருப்பதுதான் தியானம். நாமாக இருப்பதுதான் தியானம். நம்மை பற்றி நாமே உணர்வதுதான் தியானம். ஸோ அடுத்த ஸ்லைடை இப்போ உங்கள் திருவினை அவர்களே. இந்த திரையில் காண்பது நம் உடலின் சூக்ஷ்ம சரீரம். நாம் அனைவருக்கும் நம் உடல் என்பது ஒரு சரீரம் என்றால் உடலை குறிக்கும். அந்த சரீரம் நாம் காண்பது, நம்மின் உள்ளில் இருப்பது, நம்முடைய உள்ளில் இருப்பது நம்மால் காண முடியாதது ஒன்று உண்டு என்றால் அது நம்முடைய சூக்ஷ்ம சரீரம். இதை ஆங்கிலத்தில் சட்டில் சிஸ்டம் என்று சொல்வார்கள். இந்த சரீரமானது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அதுவே இடநாடி, நம் இடது பக்கம் இருப்பது, வல நாடி, நடுவில் இருப்பது ஒரு நடு நாடி என்று சொல்லலாம். இதை இடநாடி, பிங்களா நாடி, வலது பக்கம் இருப்பதை பிங்களா நாடி என்றும், நடுவில் இருப்பதை சுஷும்னா நாடி என்றும் சொல்லலாம். இது மிகவும் நுண்ணியமானது. இதை நாம் காண முடியாது, ஆனால் நாம் இதை உணரலாம். எப்படி? இதை பார்த்தீர்களானால் இதை தவிர நம் உடலினுள் 7 விதமான சக்தி மண்டலங்கள் இருக்கின்றன. இதை ஆங்கிலத்தில் எனர்ஜி சென்டர்ஸ் என்று சொல்வார்கள். இதையே நாம் இதுவாக சொல்லலாம். ஒரே ஒரு நிமிடம், என்னுடைய கைபேசியை நான் இது பண்ணி வைக்கிறேன். சாரி. இடது நாடி, வலது நாடி, சுஷும்னா நாடி என்பது எனப்படுவது நடுமுனை நாடியாகும். இதை தாண்டி நம் உடலினுள் 7 விதமான சக்தி மண்டலங்கள் இருக்கின்றன. இதை ஆங்கிலத்தில் எனர்ஜி சென்டர் என்று சொல்வார்கள். நம்முடைய தியான முறையில் இதையே சக்ரா என்றும் கூறலாம். இது என்ன என்று பார்த்தீங்கன்னா, நம் உடலில் உள்ள நரம்பு மண்டலங்கள் வெவ்வேறு அவயங்களை கொண்டவையாக இருக்கின்றன. இவற்றுக்கும் ஒரு பெயர் உண்டு. நமக்கு எப்படி ஒரு பெயர் இருக்கின்றதோ அதே மாதிரி இந்த சக்கரங்களுக்கும் ஒரு பெயர் உள்ளது. அதுதான் மூலாதாரம், முதல் சக்கரம், சுவாதிஷ்டானம், நாபி, அனகதம் அல்லது ஹிருதய சக்கரம், விஷுத்தி நம் தொண்டை குழியில் இருப்பது, ஆக்ஞா நம்முடைய நெற்றி பொட்டிலில் இருப்பது, அதையும் தாண்டி சகஸ்ராரம் என்று சொல்வார்கள். இது ஒவ்வொன்று அவயங்களை கட்டுப்படுத்துகின்றன. இதனுள் சில குணாதிசயங்கள், இதற்கே உரிய குணாதிசயங்கள் உள்ளன. அவை என்னவென்று நம் பின்வரும் விளக்க உரையில் காணலாம். இந்த நரம்பு மண்டலங்கள் எல்லாவற்றும் ரொம்ப உற்று நோக்கினால் இதை நம் கைகளின் விரல் நுனிகளில் முடிவதை காணலாம். இன்னைக்கு நரம்பு மண்டலம் எங்கேயாவது முடிய வேண்டும்.
முதல் சக்கரம் மூலாதார சக்கரம் பார்த்தீங்கன்னா நம் கையின் இந்த இடத்தில் முடிகின்றது. இரண்டாவது சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம் எனப்படுவது நம்முடைய இடதுகை வலதுகையும் கட்டை விரலில் முடிவது. நம்முடைய சக்கரங்களை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். எப்படி நம் சூக்ஷ்ம சரீரத்தை 3 விதமாக பிரித்தார்களோ அப்படியே நம்முடைய உடலில் உள் சக்தி மண்டலம் இல்லைங்கில் சக்கரங்களை 3 விதமாக பிரிக்கலாம். அதுவே இடது, வலது மற்றும் நடுமுனை அல்லங்க சுஷும்னா என்றும் கூறலாம். நம் உடலினுள் இடது பக்கம் சார்ந்தவை எல்லாம் இடநாடி எனப்படும், வலது பக்கம் சார்ந்தவை எல்லாம் வலநாடி எனப்படும், நடுவில் உள்ளதெல்லாம் சுஷுமனா நாடியை சார்ந்ததாகும். சக்கரங்களும் அவ்வாறே. மூலாதார சக்கரத்திற்கே உரிய குணாதிசயம் பற்றி காண்போமானால் கள்ளம் கபடமற்ற குழந்தைத்தன்மை. அது ஒருத்தருடன் நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது எதை பற்றியும் சிந்திக்காமல் அன்பையும் மகிழ்ச்சியும் மட்டுமே வெளிப்படுத்தும். ஆங்கிலத்தில் இதை இன்னசென்ஸ் என்று கூறுவார்கள். இது மெயின் குணாதிசயம், மூலாதாரத்தின் முக்கியமான ஒரு குணாதிசயம். இதன் மூலமாக இந்த சக்கரத்தை நாம் நன்றாக கவனித்து கொண்டு இந்த சக்கரத்தை நம் ஆங்கிலத்தில் ஆக்டிவ் என்று சொல்வார்கள். தமிழ் அது என்ன கரெக்டாக வேர்டு வினய் சார்? சோ அந்த சக்கரத்தை விழிப்புணர்ச்சியா அந்த விழிப்படை செய்தோமானால் இந்த மூலாதாரத்தின் சக்கரத்தின் மூலமாக நமக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தி கிடைக்கின்றது. மற்றும் நம் ஒரு திசையை நோக்கி சென்றோமானால் நம்மை அறியாமலே சரியான திசையில் செல்வோம். வழி தவறியும் கூட நம் போயிருந்து போமானால் சரியான திசையில் நம்மை கொண்டுவிடும். நமக்குள் இருக்கும் அந்த உள்ளுணர்வு நம்மை கட்டுப்படுத்தி நம்மை சரியான வழிக்கு கொண்டு போவது. இது மூலாதாரத்தின் சக்தி. மற்றும் குழந்தை பெறுவதற்கான அனைத்து அவயங்களும் இது கட்டுப்படுகின்றது. பின்னர் நாம் தினசரி சாப்பிடும் சாப்பாட்டிலிருந்து தேவையற்ற கழிவுகளை அகற்றுவதும் இந்த மூலாதாரத்தின் வேலை, சக்கரத்தின் வேலை. ஆங்கிலத்தில் இது எக்ஸ்கிரேட்டரி மூவ்மெண்ட்ஸ் என்று சொல்வார்கள். அப்படியே நாம் இரண்டாவது சக்கரத்தை பார்த்தோமானால் சுவாதிஷ்டான சக்கரம். இது நாம் சாப்பிடும் சாப்பாட்டை செரித்து பின் நம்முடைய லிவர், நுரையீரல் மற்றும் கல்லீரல் வழியாக சென்று அதனுள் இருக்கும் தேவையான சக்திகளை எரித்து நம்முடைய பிரெயினுக்கு அனுப்புவதால், நம்முடைய மூளைக்கு சென்றடைவதால் இதனை ஆங்கிலத்தில் கிரியேட்டிவிட்டி என்று கூறலாம். தமிழில் பார்த்தோமானால் இதனால் நமக்கு நல்ல அறிவுத்திறன் கிடைக்கின்றது. நம்முடைய அறிவுத்திறன் மேம்படுகின்றது இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தால். இப்படி ஒரு சக்கரங்களுக்கும் ஒரு குணாதிசயம் உண்டு. இந்த ஒரு சக்கரங்களும் ஒரு அவயங்களை கட்டுப்படுத்துகிறது. இதை நம் பின்வரும் வகுப்புகளில் மிகவும் ஆழமாக நாம் அலசி ஆராயலாம். அதன் முன்பு இந்த 7 சக்கரங்களை தாண்டி மிகவும் முக்கியமான ஒன்று இருக்கின்றது. அதை பற்றித்தான் நாம் இன்று காணப்போகிறோம். அதன் பெயர் குண்டலினி அப்படி என்பது. இந்த படத்தில் காண்பிப்பது போல் முக்கோண வடிவில் இருக்கும் எலும்புக்கூட்டின் நடுவில் ஒரு மும்முனை சுழி இருப்பதை நாம் குண்டலினி என்போம். இது 3 சுழல்களாக இருக்கின்றது. காயில் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். காயிலாக இருப்பது நம் சமஸ்கிருதத்தில் இதையே குண்டலினி என்று சொல்கிறார்கள். குண்டல் என்றால் சுருளாக இருப்பது. இது ஒரு பெண்மை சக்தியானது, அதனால் குண்டலினி என்று சொல்கிறார்கள். ஸோ இதை நம்முடைய சுய விழிப்புணர்வுடன் நாமே இதை உபயோகப்படுத்தி நாமே இதை விழிப்புணர்வை செய்து இதன் பயனை அனுபவிக்கலாம். எப்படி இது நம் உடலில் இயங்குகின்றது என்பதை நாம் எப்படி தெரிவோம்? நம் உடலை சற்று ஆழ்ந்து நோக்கியால் நம்ம என்ன செய்கிறோம் என்றால், நம் உடலில் நரம்பு மண்டலங்கள் இருக்கின்றன பல இடத்தில். அந்த நரம்பு மண்டலம் மூலமாக ஒரு கைகளிலும் ஒரு அவயங்களும் ஒரு விரல் நுனிகளிலும் அதை சென்றடையுங்க என்பதை பார்த்தோம். இது ஒரு பில்டிங்கில் நம்முடைய ஒரு வீட்டில் இருக்கும் ஒரு எலக்ட்ரிக்கல் மின் இயக்க மெயின் போர்டு, சுவிட்ச் போர்டு மாதிரியானது. நமக்கு ஏசி தேவை என்றால் அந்த சுவிட்சை நம்ம போட்டோமானால் ஏசி ஒர்க் செய்யும். அதே போல் நமக்கு லைட் வேண்டும் என்றால் பல்போ லைட்டு வெளிச்சம் வேண்டும் என்றால் லைட்டின் சுவிட்சை போட்டால் அது ஒர்க் செய்யும். இதே மாதிரி நம்ம குண்டலினியை ஒரு தாண்டி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் நம்முடைய உடலினுள் என்ன ப்ராப்ளம் இருக்கின்றது, நம்ம உடலில் எந்த விதமான தீய சக்திகள். இப்போ நம்ம உடம்புல பிரிச்சோமானால் ஒரு நல்ல சக்தியும் உண்டு, தீய சக்தியும் உண்டு. நெகட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி இரண்டும் கலந்தது தான் நம்முடைய உடல். இந்த அமைப்பின் மூலமாக நம்ம இந்த ஆத்ம ஞானத்தின் மூலமாக நம்முடைய உடலில் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை சக்திகள் அதிகமாகி இந்த எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான சக்திகள் எல்லாவற்றையும் இதை நீக்கி விடுகின்றன.
இதை நாம் கை விரல் நுண்ணிகளின் மூலமாக உணரலாம். இதே மாதிரி நம்முடைய தலையின் மேல் போனீர்களானால் சகஸ்ராரம் என்று சொல்கிறார்கள். 1000 நரம்பு மண்டலத்தை சேர்ந்ததுதான் ஒரு தலையின் நம் மூளை என்பது நம் மருத்துவத்துறையின் மூலமாக அதனை நாம் அறிந்து கொண்டோம். அதையே தான் இந்த தியானத்திலும் உபயோகப்படுத்துகின்றோம். இந்த எனர்ஜியானது, இந்த சக்தியானது நம் உடலில் உள்ள ஒரு நரம்பு மண்டலங்களின் மூலமாக, நம் உடலில் உள்ள ஒரு நுண்ணிய செல்களின் மூலமாக நம்ம தலையை சென்றடைவதால் தான் நமக்கு அநேக விஷயங்களை இந்த உலகத்தில் கவனிக்க முடிகிறது, நம்மளால் அனுபவிக்க முடிகிறது. ஸோ அதையே தான் இந்த தியானமும் செய்கிறது. இதன் மூலமாக இந்த சூஷ்ம ஞானத்தை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம், இந்த குண்டலினியை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம். மற்றும் நம்முடைய ஏன் தியானம் அவசியம் நமக்கு தினசரி என்று பார்த்தீர்களானால், நாம் எல்லோரும் பிறக்கிறோம், வளர்கிறோம், தினமும் நம் உணவை உண்கிறோம், வேலைக்கு செல்கிறோம், பின்பு வயதானவுடன் நாம் மறைந்து விடுகிறோம். இது மனித இயல்பு, இதை நாம் எல்லோரும் செய்கிறோம். ஆனால் கடவுள் நம்மை படைத்தவர் இதையும் தாண்டி ஒன்றை நம்மை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். நாம் அதை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சிப்பதே இல்லை. அந்த முயற்சியின் முதல் படிதான் இன்று நீங்கள் அனைவரும் இங்கு குழுமியிருப்பது. அதுதான் ஆத்ம ஞானம். உன்னை பற்றி நீயே அறிந்து கொள் என்பதை தான் எல்லா விதமான இலக்கியங்களும், எல்லா விதமான காவியங்களும், எல்லா விதமான கடவுளை பற்றிய பெருங்காப்பியங்களும் சொல்கின்றன. அதை பற்றி நாம் அறிந்து கொள்ள முயற்சி செல்வதே இல்லை. நம்மை பற்றியாவது குறைந்தபட்சம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை பற்றிய சுய உணர்வு என்பதை சகஜ யோகா என்று சொல்கிறார்கள். சகஜம் என்றால் ரொம்ப இயல்பாக நீங்களே உங்களை பற்றி அறிந்து கொள்வது. இதற்காக ஒரு பெரிய முயற்சி தேவையில்லை, பெரிய ஒரு இது தேவையில்லை. உடம்பை கடினப்படுத்தியோ முறுக்கி கொண்டோ ஹிமாலயத்திற்கு சென்று அறிந்து கொள்ள தேவையில்லை. வாக்கில் இருந்து கொண்டு அதை நீங்கள் படைத்தவுடன் நம்மை ஐக்கியமாக்கிக் கொள்வது, அதைத்தான் யோகா என்கிறார்கள். யூனியன், ஆங்கிலத்தில் இதை யூனியன் என்று சொல்வார்கள். சகஜம் என்றால் நம்முடனே பிறப்பது, சக ஜ, அது பார்ன் வித்தின் யூ அப்படி என்று சொல்கிறார்கள். அதாவது நம் உடனே பிறப்பது, அதனுடன் ஐக்கியமாவது, இதுதான் சகஜ யோகா அப்படி என்பது. யோகா என்பது நம்ம இரு விதமாக படுத்தப்படுது. ஒன்று நம்முடைய யோக நிலை என்பது பல்வேறு பொசிஷன்களை கொண்டது, பல்வேறு நிலையை கொண்டு நம்ம உடலை முறுக்கி கொண்டோ அதை செய்வது ஒரு வகை. இது எதையும் செய்யாமல் நம்மினுள் இருக்கும் அந்த ஒரு நுண்ணிய உணர்வை புரிந்து கொள்வது, அது மற்றும் யோக நிலையின் ஒரு மேன்மையான முதிர்ச்சியான ஒரு நிலையாகும். அந்த நிலையை தான் நாம் இன்று காணப்போகிறோம். இது மற்றும் நம் குணாதிசயங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் என்றால், நம்ம இடது வலதை இதெல்லாம் பற்றி நம் உடலை 3 பாகமாக பிரித்தோமானால் 3 வகைப்பட்டவர்களாக இருப்பார்கள். அதில் முதல் 2 வகை பார்த்தீர்கள், இடதுசாரி, மிகவும் கடந்த கால வாழ்க்கையை பற்றி சிந்திப்பார்கள். அவர்கள் கடந்த கால வாழ்க்கையிலிருந்து மீண்டு வர முடியாது. தங்களை தாங்களே அவர்கள் என்ன செய்வது, அது ஒரு தங்களை பற்றி தாங்களே ஒரு வருத்தம் அடைவார்கள். அண்ட் அவங்க எப்பவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. செல்ஃப் பிட்டி, சுய பரிதாபம் என்று சொல்வார்கள். இதையே இது கூடுதும் போது நம்முடைய உடலில் இந்த சக்தியானது மிகவும் நம்ம நம்முடைய கடந்த கால வாழ்க்கையிலிருந்து வெளியே தேக்கி இருக்கணும். நெற்றியின் மேல் வலது பகுதியில் நாம் சேர்ந்து தேக்கி இருப்போம். அங்கு போய் என்ன, இது ஒரு கம்ப்யூட்டருடைய ஒரு ஹார்ட் டிஸ்கை போன்று நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி நினைவுகள் எல்லாம் இந்த இடத்தில் சேமிக்கப்படுகின்றன. அது ஒரு லைஃப்ல நமக்கு ஒரு ப்ரெஷர் மாதிரி ஒரு கிரியேட் பண்ணுது. அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும், ஒரு லெவலுக்கு மேல நம்மளால இங்க நெத்திலேயே இல்லை உடம்புலயும் அந்த ப்ரெஷரை வச்சுக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் நரம்பு மண்டலம் மூலமா நமக்கு இந்த சக்தி எல்லாம் போகுது. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா பல்ஜாகி ஒரு பலூன் மாதிரி இதுக்கு ஒரு லிமிடெட் கெப்பாசிட்டி தான் இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய அளவுகோல் என்பது ஒரு நிர்ணயிக்கப்பட்டது. அதை தாண்டி இயங்கும் போது அதால் இயங்க முடியாமல் போகின்றது, எல்லா விதமான ஒரு கருவிகளை மாதிரியும். ஸோ அதே மாதிரி வலது பக்கம் உடையவர்கள் சார்ந்தவர்களை பார்த்தோமானால் அவர்கள் எப்பொழுதும் வருங்கால வாழ்க்கையை பற்றி நினைத்து கொண்டிருப்பார்கள், வருங்கால வாழ்க்கையை பற்றி திட்டமிட்டுக் கொண்டிருப்பார்கள், வருங்காலத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். மற்றும் அவர்கள் தாங்கள் செய்வதுதான் சரி என்ற ஒரு வாதம் கொண்டவர்கள். எதற்காகவும் யாருக்காகவும் அவர்களை மாற்றிக்கொள்ளவே மாட்டார்கள், அவர்களுடைய கூற்றையும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். இவர்களை ஆங்கிலத்தில் ஈகோயிஸ்ட் என்று கூறுவார்கள். நம் தமிழில் சொல்லுவோமானால் கர்வம் மிக அதிகம் உடையவர்கள். ஒன்று சுயகர்வம், செல்ஃப் ஈகோ எனப்படுவது என்று கூறலாம். இது சூப்பர் ஈகோ என்று கூறலாம். இடது பக்கம் உள்ளது சூப்பர் ஈகோ, வலது பக்கம் உள்ளது
ஈகோ. இது நரம்பு மண்டலங்கள் மூலமாக இருவாறாக இங்கே கிராஸ் செய்கின்றது. இடது இங்கிருந்து போய் நம் வலதின் சென்றடைகின்றது. அதே மாதிரி வலது பக்கம் இருக்கும் நரம்பு மண்டலம் நம்முடைய சிந்தனைகள், ஃபியூச்சரை பற்றிய சிந்தனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து போய் இடது பக்கம் சென்றடைகின்றது. இதில் ஒரு அழுத்தம் மிகவும் அதிகமானால் இது மெதுவாக இறங்கி, இந்த அழுத்தம் என்பது ஒரு நம்ம உடலில் ஒரு அழுத்தம் உணரலாம். நாம் மெதுவாக இறங்கி பார்த்தீங்கன்னா நம் கழுத்தை சென்றடையும். அவர்களுக்கு ஸ்பாண்டிலைட்டிஸ் எனப்படும் ஒரு நோய், அதெல்லாம் இன்று புதிதாக தோன்றப்பட்ட ஒரு இது. கடந்த காலத்தில் இது இல்லை, ஏனால் அவர்கள் அன்றைக்காக வாழ்ந்தார்கள். நாம் தினசரி நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னால் சிறிது நேரம் கடந்த காலமும் பல நேரம் வருங்காலத்தை பற்றியும் நாம் யோசித்துக் கொண்டு கவலைப்பட்டு கொண்டும் நம்முடைய நிகழ்காலத்தை இழக்கிறோம். நிகழ்காலத்தை நம்மால் லயிக்க முடிவதில்லை, நிகழ்காலத்தை நம்மால் என்ஜாய் பண்ண முடிவதில்லை. இதனால் என்னவாகும் என்றால், நீங்கள் என்ன யோசித்தீர்களோ உங்களுடைய வாழ்க்கையை பற்றி, அது நடக்க முடியாமல் போனால் அதை பற்றிய ஒரு வருத்தமும், அதை எப்படி அடைய வேண்டும் என்ற ஒரு இது மட்டுமே உங்களை மேலோங்கி இருக்கும். உங்களால் நிகழ்காலத்தையும் நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. நம்மால் நிகழ்காலத்தை மட்டுமே நம்மால் பிரசன்ட் மட்டுமே நம்மால் என்ஜாய் பண்ண முடியும், மிகவும் ஆனந்தமாக லயிக்க முடியும் அதில். ஏனென்றால் அதுதான் சத்தியம். முடிந்து போனவை பற்றி கவலைப்பட்டு ஒன்றுமாக போவதில்லை. இன்று இருக்கும் வாழ்க்கை, இப்போது நீங்கள் நாம் எல்லோரும் அனைவரும் இங்கு உட்கார்ந்து உரையாடி கொண்டிருக்கின்றோம். இது சத்தியமானது. இதை நாம் எந்த ஒரு இதிலையும் கட்டுப்படுத்த முடியாது. இந்த சத்தியத்தை நம் அன்றாடம் தியானத்தின் மூலமாக உணரலாம். இதை எப்படி என்று பார்த்தோம், நம்ம உடலில் சக்கரங்கள் இருக்கின்றன. அந்த சக்கரங்களை தாண்டி ஒரு மும்முனை சுழினில் ஒரு நம்முடைய குண்டலினி ஏற்படும் சக்தி இருக்கின்றன. அந்த சக்தியானது உடலினுள் நம் தியானம் செய்யும் போது நம்மை பற்றி நமக்கு உணர்த்துகின்றது. அதை தான் ஆத்ம ஞான விழிப்புணர்வு என்று சொல்வார்கள், செல்ஃப் ரியலைசேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது நம் கண்ணுகளை மூடி இரண்டு கைகளையும் இருத்தி நம்ம திரையில் காணலாம். இதை பற்றி சிந்திக்காமல் இருந்தோமானால் அந்த சமயத்தில் இந்த குண்டலினியாவது மெதுவாக மேலே எழும்புகின்றது. கீழிருந்து ஒரு சக்கரங்களாக நம் தலையின் மேல் சென்றடைகின்றன. இப்படி சென்றடையும் போது நம்முடைய இரண்டு கைகளையும் கூர்ந்து கவனித்தோமானால் அதனுள் ஒரு நுண்ணிய அதிர்வு, வைப்ரேஷன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இதை நுண்ணிய அதிர்வு என்று தமிழில் கூறலாம். அந்த நுண்ணிய அதிர்வை நம்முடைய விரல் நுனிகளில் காணலாம். நம்முடைய இது கலையின் மேலும் உணரலாம். ஏன் என்று பார்த்தோமானால் இதெல்லாம் நம்முடைய நரம்பு மண்டலங்களின் மூலமாக ஒன்றுக்கொன்று தொடர்பில் இருப்பது. இதுதான் சகஜயோகா பற்றிய இது. சகஜயோகா மூலமாக நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன? முதல் நன்மை, நம்மை அது கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் ஒரு சிந்தனையில் ஈடுபடாமல் நிகழ்காலத்தில் மட்டுமே இருக்க வைக்கின்றது. நிகழ்காலத்தை மட்டுமே இருக்க வைக்கின்றது. அப்படி நம்ம நிகழ்காலத்தில் இருக்கும் சமயத்தில் நமக்கு எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் குண்டலினியை நமக்குள்ளில் எழுப்பி கொடுக்கின்றது. அப்படி அந்த குண்டலினி நம்மில் எழும்போது நம்மை உணரச் செய்கின்றது. இதையெல்லாம் தாண்டி நம்மினுள் நம் ஹிருதய பகுதியில் பார்த்தோமானால் ஆத்மா என்று ஒரு குறிப்பிட்டிருக்கிறார்கள், சிறிய ஆத்மா என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை என்ன என்று பார்த்தோமானால் நாம் எல்லோரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்முடைய வலது கையை நம்முடைய ஹிருதயத்தில் இடது பக்கத்தில் வைத்தோமானால் கண்களை மூடிக்கொண்டு உங்களை நீங்களே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் யார்? நான் யார்? நான் யார்? எத்தனை முறை கேட்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி கேட்கின்றோம், அதை ஏன் கேட்கின்றோம் என்பது முக்கியமானது. கேட்டுவிட்டு மெதுவாக உங்கள் கண்ணை திறவுங்கள். நீங்கள் கைகளை எடுத்து பழைய நிலைமையில் வைத்துக் கொள்ளலாம், உங்கள் மடிகளின் மீது வைத்துக் கொள்ளலாம். இப்படி கேட்டபோது என்ன உணர்ந்தீர்கள்? நான் யார் என்றால் நம் அனைவருக்கும் முதலில் தெரிவது நான். என்னுடைய பெயர் பிரகாஷ், நான் பிரகாஷ் என்று கூறுவேன். இல்லைங்கில் நான் இப்படிப்பட்டவன் இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கேன் என்று கூறலாம். இதையும் தாண்டி நான் என்பது நம்முடைய உடலா, நான் என்பது நம்முடைய மனமா, இல்லை என்று நான் என்பது நம்முடைய அறிவா?
இது மூன்றும் இல்லை என்பதுதான் உண்மை. நாம் என்பது ஆத்மா, நம் என்னுள் இருக்கும் ஆத்மா. உங்களின் உள்ளிருக்கும் ஆத்மா தான் என்னில் உள்ளிலும் இருக்கின்றது, இங்கு கூடியிருக்கும் அனைவரும் உள்ளிலும் இருக்கின்றது. அந்த ஆத்மாவை நாம் எப்போது உணர்ந்து கொண்டிருக்கிறோம், எப்போது உணர்வு செய்கிறோம் என்பதை தான் நம்முடைய கடந்த காலத்தில் பார்த்தோம்னால் பெரிய பெரிய ரிஷிகளும் முனிவர்களும் இதை பற்றி தான் நிறைய பாடியிருக்கிறார்கள். இந்த ஆத்மாவை பற்றியதுதான். இந்த ஆத்மா என்பது அழிவில்லாதது, நம்முடன் கூடவே வருவது. அதற்கு ஒரு உடல் மட்டுமே தேவை, ஒரு பாடி மட்டுமே தேவை. நாம் அழிகிறோம், நம் உடல் அழிகின்றது, நம்முடைய ஆத்மா அழிவதில்லை. அதற்கு நம்முடைய கடந்த காலத்தை பற்றியும் வரப்போகும் வாழ்க்கையை பற்றியும் இன்று இருக்கும் நிலைமை பற்றியும் தெரியும். எப்படியாக இந்த குண்டலினி நம் உடலில் வருகின்றது? இந்த குண்டலினி எனப்படுவது நம்முடைய தாயின் கருவறையில் இருக்கும்போது 2 மாதத்தில் இருக்கும்போது நம்முடைய தலையின் மேல் ஃபோன்டைனல் போன் ஏரியா என்று கூறுவார்கள், நரம்பு மண்டலம். இங்கே தலையின் உச்சியிலிருந்து தொடங்கி அன்னையின் தொப்புள் கொடி வழியாக நம்முடைய தொப்புள் கொடியினுள் இணைத்து நம்மை கவனித்துக் கொள்கின்றது. இந்த குண்டலினி எனப்படுவது நம்முடைய 5 வயது வரையோ இல்லை இன்னும் மிகவும் இதுவாக கூறினோமானால் 12 வயது வரையும் இது எல்லாருடைய உடலிலும் மிகவும் ஆற்றலுடன் இருப்பதை காணலாம். அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரிவதில்லை. குழந்தையின் சிறிய வேலை அது அன்றாடம் நன்றாக சாப்பிட வேண்டும், தூங்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுதான் குண்டலினியின் வேலை. இதையும் தாண்டி அந்த குழந்தைக்கு எல்லா விதமான நோயை கட்டுப்படுத்தும் சக்தியை தருகின்றது. அந்த குழந்தைக்கு எப்படி மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருப்பது என்பதை கவனித்துக் கொள்வதும் இந்த குண்டலினி தான். அது நாம் வளர்கிறோம், வயது ஏறுகின்றது, நம் பிற உலகத்தை காண்கிறோம், நம்முடைய அன்னையரை காண்கிறோம், நம்முடைய ஆசிரியர்கள் மற்றும் நம்முடைய நண்பர்களை காண்கிறோம். அந்த காண்பதன் மூலம் இதுதான் உண்மை, இதுதான் இப்படித்தான் இருக்கோம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் இதையும் தாண்டி நம்மை பற்றி ஒரு அறிவை தருவது இந்த குண்டலினி. அது தன்னில் உள்ளின் போய் அடங்கிவிடும். அந்த அடங்கிய சமயத்தில் திரும்பவும் இதை எழுப்பி கொடுத்தருவதுதான் ஒரு ஆன்ம ஞானம் என்று சொல்வது. இந்த குண்டலினி, இதைதான் இந்த குண்டலினி யோகா என்று சொல்கிறார்கள். அதைத்தான் நாம் இன்று செய்ய போகிறோம். இதனால் கிடைக்கும் நன்மைகளை பார்த்தால் நம்முடைய உடலில் உள்ள எல்லா சக்கரங்களையும் இது விழிப்புணர்வை தருகிறது. இந்த விழிப்புணர்வானது எல்லா சக்கரங்களின் உள்ளில் இருக்கும் அவயங்களையும் ஆற்றலுடன் இயங்க செய்கின்றது. நம் 2வது சக்கரங்களை எடுத்தோமானால் சுவாதிஷ்டான சக்கரம் நம் உடலில் இருக்கும் லிவர் மற்றும் பேங்க்ரியாஸ் இவைகளை கட்டுப்படுத்துகின்றது. நம் உடலின் சூட்டை தணித்து நம் உடலில் சாப்பிடும் சாப்பாட்டை செரித்து அந்த இது மூலமாக நம்முடைய சக்தியை நம்முடைய மூளைக்கு தருகின்றது. இது மூலமாக நம்முடைய மூளை இயங்க செய்யும் நேரத்தில் நாம் என்ன படித்தாலும் அது நம் ஆழ்மனதில் சென்று அடைந்து விடுகின்றது. ஸோ இது சுவாதிஷ்டானத்தின் சிறிய வேலை. இதை எப்படி நாம் இயங்க விடாமல் செய்கிறோம் என்று பார்த்தோம்னால், நாம் வளர்ந்தவுடன் நாம் எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இருப்பது, ஒரு வேலையில் ஈடுபட முடியாமல் இருப்பது, பின்னர் ஒரு வேலை நடக்காவிட்டால் அதை பற்றி மிகவும் கவலையுடன் இருந்து கொண்டிருப்பது, இதையெல்லாம் அந்த சக்கரங்களுக்கு கொடுத்து அந்த சக்கரத்தின் முதன்மையான காரியத்தை நாம் செய்ய விடுவதில்லை. அதன் மூலமாக என்ன, நம் உடலின் வெப்பம் அதிகமாகின்றது. அந்த வெப்பம் அதிகமாகும் சமயத்தில் பார்த்தோம்னால் அது நரம்பு மண்டலம் மூலமாக எல்லா இடங்களையும் சென்றடையும். மெயினாக நம் உடலினுள் இரத்த கொதிப்பு மற்றும் சர்க்கரை நோய் மற்றும் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் மாடர்ன் டே நோய்கள் என்று சொல்வார்கள். இதெல்லாம் இப்போது வந்தவை, ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்பதாக இவைகளை பற்றி அதிகம் விழிப்புணர்வும் இல்லை, அதிகம் பாதித்தவர்களும் இல்லை. இன்று அதிகமாக பாதிக்கப்படுகிறோம். ஏனென்றால் சிந்தனைகளே முதன்மையான காரணம் என்று சொல்லலாம். அப்படி சிந்தனை நடக்கும்போது உடம்பு மிகவும் வெப்பமடைகின்றது. அந்த வெப்பத்தை நம்மால் வெளிப்படுத்த முடிவதில்லை, அந்த வெப்பத்தை வெளியேற்ற தெரிவதில்லை. சகஜ யோகா இதையெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இந்த சக்கரத்தை எப்படி நாம் கட்டுப்படுத்த வேண்டும், இந்த சக்கரங்களை நாம் எப்படி சமநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய உடலையும் மனதையும் எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி நம் சமநிலையை அனுபவிக்க வேண்டும் என்பதை சொல்லி பேலன்ஸ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஆங்கிலத்துல, அதை நமக்கு கற்றுக் கொடுக்கறது பாத்தீங்கன்னா இந்த சகஜ யோகா. இதை எப்படி நம்ம இந்த குண்டலினியை நம்ம இது பண்ணலாம். நம்ம உடலில் 2 பகுதியை பார்த்தோம், இடநாடி வலநாடி. இடது என்பது கடந்த காலத்தை பற்றியது, வலது என்பது எதிர்காலத்தை பற்றியது. அதே மாதிரி இடது நாடி என்பது பார்த்தோம்னா நம்ம உள்ள இருக்கும் தூய இச்சை, தூய்மையான ஆசைகள். எதையெல்லாம் தூய்மையான ஆசைகள்? எனக்கு ஒரு வீடு கிடைக்க வேண்டும், நாம் லைஃபில் செட்டில் ஆக வேண்டும், நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல ஒரு கல்வியையும் அவர்களுக்கு நல்ல வளமான வாழ்க்கை அமைத்து தர வேண்டும். இதெல்லாம் தவறில்லை, தூய ஆசை. எனக்கு இந்த வீடு போறாது, இன்னும் ஒரு 4 வீடு வேண்டும், தூய ஆசையா? நீங்களே அதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இது எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய லைஃபில் நன்றாக செட்டில் ஆன பிறகு நம் கடவுளை தேடலாம் அப்படி என்று ஒரு எல்லாருக்கும்
யோகா தியானம் என்னால் ஓகே, அதுக்கு இன்னும் வயசு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது வயசு கிடையாது. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்ன்றது நமக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கு வந்து ஒரு வயசோ இல்லை ஒரு மதமோ எதையும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கப்போ நம்ம கற்றுக்கணும் இந்த தியானத்தை. ஸோ அதை தான் வந்து நமக்கு இந்த குண்டலினி யோகா சொல்லிக் கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது தூய ஆசை என்று பார்த்தோம். கடவுளுடன் நம்மை படைத்தவுடன் நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்வது மட்டுமே தூய ஆசையாக இருக்க முடியும். இவையெல்லாம் மற்றவையெல்லாம் நிலையற்ற ஆசைகள். ஒரு வீடு கிடைத்தவுடன் அந்த வீட்டை பற்றிய ஆசை போய் அதை விட ஒரு பெரிய வீடு எப்படி வாங்கலாம் அப்படி என்று ஒரு ஆசை வருகின்றது. ஒரு கைபேசி என்று ஐபோனை ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்துக்கொண்டு ஐபோன் 4 ஆரம்பித்து இன்று 12 வரை முடிகின்றது. 4 வைத்துக் கொண்டவர்கள் எப்படி 5 வாங்கலாம், 6 வாங்கலாம், 12 வாங்கலாம். இதில் நம்மால் ஒரு திருப்தியை அடைய முடிவதே இல்லை. இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். இதை நம் இங்கு ஆங்கிலத்தில் மெட்டீரியல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று சொல்வார்கள். மெட்டீரியல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்றால் நம்முடைய பொருளை சார்ந்தது, ஒரு நுகர்வு சார்ந்தது. அதனால் நமக்கு திருப்தியை தர முடியவே முடியாது. அதே மாதிரி தான் பணமும். எத்தனை பணம் இருந்தாலும் நம்மளால் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ள முடியாது. இதையெல்லாம் தாண்டி இது போதும், நமக்கு தேவையான கடவுள் தந்து விட்டான், நம் கடவுளுடன் நம்முடைய கவனத்தை செலுத்துவோம் அப்படி என்ற ஒரு எண்ணத்தை அடைவதுதான் தூய ஆசை என்பது. இதை பியூர் டிசைர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இது நம்முடைய இடது. மற்றொன்று பார்த்தோம்னால் நம்முடைய வலது கை, வலது பக்கம், வலது நாடி. இதை வந்து நம்ம பியூர் அட்டென்ஷன், தூய்மையான கவனம். தூய்மையான கவனம், இதெல்லாம் தூய்மையான கவனமா நாம் இப்போது சொன்னதெல்லாம் கைபேசியை பற்றியோ இல்லை நம்முடைய வீட்டினை பற்றியோ, நம்முடைய காரனை பற்றியோ, நம்முடைய வாகனங்கள் 1 வாங்க வேண்டும், 2 வாங்க வேண்டும், வீட்டில் எல்லாருக்கும் வாகனம் இருந்தால் நன்றாக இருக்கும். அந்த அட்டென்ஷன் அல்ல, அந்த எதை பற்றிய கவனமோ இல்லை எதை பற்றிய சிந்தனையோ நமக்கு ஆனந்தத்தை தராது. இதே நான் யார், நான் எதற்காக பிறந்தேன், என்னுடைய பிறப்பின் ரகசியம் என்ன, என்னுடைய பிறப்பின் காரணம் என்ன, இந்த பிறப்பின் மூலமாக நான் என்ன சாதிக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் எல்லோரும் சிந்தித்தோமானால் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஆனந்தத்தை தரும். அது உங்களுக்கு கண்டிப்பாக திருப்தியை தரும். இதை விட மேன்மையானது எதுவும் இல்லை என்ற ஒரு நிலையும் உங்களுக்கு கிட்டும். அதையெல்லாம் குறைச்சு நமக்கு வந்து சமயம் எடுக்கும் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு. அதைத்தான் நாம் இன்று செய்ய போகிறோம். நம்முடைய வலது கையை மூலமாக இயக்கம், இது இயக்க சக்தி. இது எப்போதும் முடக்கும் ஒரு கைனடிக் ஃபோர்ஸ் அண்ட் இந்த ஃபோர்ஸ் அப்படி என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இதை இந்த சக்தியை நம்ம உபயோகப்படுத்தி, இடதையும் வலதையும் உபயோகப்படுத்தி நம்முடைய நடு சக்தியை அல்லது சுஷும்னா நாடியை நாம் சமநிலைப்படுத்த போகிறோம். அதை பற்றிய ஒரு விளக்கவரை அடுத்த திரையில் காணலாம். வினய் சார். ஹலோ, அந்த 4வது ஸ்கிரீன் போடுங்க. வீடியோ இப்போ போடுறோம் இதுக்கப்புறமா. ஆமா, இதுக்கப்புறம் வீடியோ போடுறோம். இதை நம் 9 விதமான ஸ்டெப்ஸில் நம்ம இதை செய்யலாம். 1, 2, 3 இதனுள் இருக்கும் எத்தனை முறை நாம் சொல்கிறோம் என்பதை விட்டுவிடுங்கள். இது எல்லாம் நம் வலது கையை வைத்துக்கொண்டு இடது கையை நம் மடியின் மீது நம் கைகளை பிரித்து மெதுவாக வைத்துக்கொண்டு, மிகவும் சாஃப்டாக வைத்துக்கொண்டு வலது கையின் மூலமாக செய்வது. முதல் முறையாக நம்முடைய வலது கையை நம் ஹிருதயத்தில் வைத்துக்கொண்டு அன்னையே நான் தூய் ஆத்மாவா என்று கேட்க வேண்டும். பின்பர் நம்முடைய இடது வயிற்று பகுதியின் எடுத்துக்கொண்டு அன்னையே நானே எனக்கு குருவா. உங்களை பற்றி எப்போது நீங்கள் உணர்வீர்களோ அந்த க்ஷணமே, அந்த நொடியே நீங்கள் உங்களுடைய உருவாகி விடுகிறீர்கள் என்று நம்முடைய பெருங்காப்பியங்கள் எல்லாம் சொல்கின்றன. 3வதாக பார்த்தோமானால் நம்முடைய வயிற்றின் அடிப்பகுதியில் வைத்துக்கொண்டு எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை அருளுங்கள். பியூர் நாலேஜ். பியூர் நாலேஜ் எனப்படுவது நம்மை பற்றி நாமே அறிந்து கொள்வது. உங்களால் உலகத்தை அறிந்து கொள்ள முடிவதற்கு முன்னால் உங்களை பற்றி நாமே அறிந்து கொண்டோம் என்றால் அதுவே உங்களை பற்றிய மிகப்பெரிய அறிவு என்று நம்முடைய ப்ராஃபட் முகமது அவர்களும் கூறியிருக்கிறார்கள். அதே தான் எல்லா விதமான நம்முடைய இறை நூல்களும் கூறுகின்றன. 4வதாக மீண்டும் நம்முடைய வயிற்று பகுதியின் மீது வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது நானே எனக்கு குருவானேன் என்று மிகவும் நம்பிக்கையுடன் கூறுங்கள். பின்னர் உங்களுடைய இதய பகுதியின் வைத்துக்கொண்டு அன்னையே நான் தூய ஆத்மா, பியூர் ஸ்பிரிட் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். பின்னர் 6வது இங்கே வைத்துக்கொண்டு நம்முடைய கழுத்தின் பகுதியில் வைத்துக்கொண்டு அன்னையே நான் குற்றமற்றவன், ஐ எம் நாட் ஃபீலிங் கில்ட்டி. ஏன் இதை கூற வேண்டும்? நாம் எல்லோரும் நம் வாழ்க்கையில் அநேகமாக எல்லா விதமான காரியங்களும் செய்கிறோம். ஒரு காரியத்தை செய்து முடித்துவிட்டு அதை பற்றி சிந்திக்கின்றோம். நாம் ஐயோ இப்படி சொல்லியிருக்க கூடாது, நாம் அவர்களை இப்படி இது பண்ணியிருக்க கூடாது,
குழந்தைகளே எடுத்துக்கொள்ளுமே. குழந்தைகள் எனப்படுவர்கள் மிகுந்த ஆற்றலை கொண்டவர்கள், மிகுந்த சக்தியை கொண்டவர்கள். அவர்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். நாம் என்ன செய்கிறோம்? அவர்களை 2 அடி வைக்கிறோம். அப்படி அடித்து விட்டு நமக்குள் நாமே ஒரு வருந்தி கொண்டிருக்கோம். ஐயோ, நம் குழந்தையை நாம் அடித்திருக்க கூடாது, அதுக்கு என்ன ஒன்றும் அறிவிதலை அப்படின்று. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல அதுவே லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பெரிய பெரிய ஸ்டேஜில் வரும்போது அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கோம், என்ன பண்ணினோம் என்று. நம்முடைய செயல்களுக்கு நாம் காரணமானவர்கள் இல்லை, ஏனென்றால் நம்மை இயக்குவது ஆத்மா. அப்படி என்று ஒரு உண்மையை உணர்ந்தீர்கள் என்றால் இந்த குற்ற உணர்ச்சி நம்மை மாற்றிவிடும். மிகுதியான குற்ற உணர்ச்சி நமக்கு உடம்புல சந்தோஷத்தை தராது, நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். ஸோ அதை தாண்டி நாம் சொல்வதுதான் குற்றமற்றவன் என்று. பின்பு நம் தலையின் மீது வைத்துக்கொண்டு நான் என்னையும் மற்றும் அனைவரையும் மன்னிக்கிறேன். இது மிகவும் முக்கியமானது. நம்மில் எத்தனை பேர் ஒரு காரியத்தை செய்துவிட்டு நமக்கு ஒரு கெடுதல் செய்தார்களோ அவர்களை மன்னிக்க முடிகிறது முழு மனதாக. நம் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறோம், கருவி கொண்டிருக்கிறோம் அவர்களை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று. இந்த பழிவாங்கல் உணர்ச்சி அடுத்தவர்களுக்கு ஒன்றும் செய்வதில்லை. செய்தவர்கள் அவர்கள் செய்துவிட்டு அடுத்தவர்களை அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். அடுத்தவர்கள் அவர் எப்படி வேண்டாலும் இருக்கட்டும், ஆனால் நாம் அதை பற்றியே சிந்தித்து நம்முடைய மகிழ்ச்சியை இழக்கிறோம். ஸோ அதை நாம் நிறுத்துவதற்காக நாம் அனைவரையும் முழு மனதாக மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மன்னித்து அருளும் உணர்ச்சியானது நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் தியானத்தில். தலையின் பின்புறத்தில் வைத்துக்கொண்டு நாம் தெரிந்தோ தெரியாமலோ தவறுகளை எதுவும் செய்திருந்ததினால் என்னை மன்னித்து விடுங்கள். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தியை தர வேண்டும் என்பதற்காக இது இப்ப சொல்லி இருக்கிறார்கள். இதை செய்வது தவறு எதுவும் இல்லை. பிறகு இதையும் தாண்டி தலையின் மீது வைத்துக்கொண்டு, இதுதான் இந்த 9 தலையின் மீது வைத்துக்கொண்டு எனக்கு ஆன்ம விழிப்புணர்வை தாருங்கள், என்னை பற்றிய உணர்தலை தாருங்கள் என்று நீங்கள் தமிழில் கூறலாம். பின்வரும் காணொளியில் எங்களின் குரு ஸ்ரீ மாதாஜி அவர்கள் விளக்குவார்கள். இதை பற்றி டெமோ அது இருக்கும், ஆங்கிலத்தில் அவர்கள் கூறுவார்கள். ஒவ்வொரு வாக்கியத்தின் பின்பும் தமிழிலும் அதை பற்றி ஒரு விளக்கவரை கூறுவார்கள். அதை நீங்கள் கூர்ந்து நோக்கி அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய தாழ்மையான ஒரு விண்ணப்பம் கேட்டுக்கொள்கிறோம். அதை முடித்துவிட்டு நாம் அடுத்த இதுக்கு போகலாம். எப்படி உணர்ந்தீர்கள் என்பதை அடுத்த கேள்வி பதிலில் வைத்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். திரு வினய் அவர்கள், நீங்கள் இப்போது அந்த காணொலியை திரையில் ஓட விடலாம். which are very simple. 3 எளிய நிபந்தனைகள் உள்ளன. The first condition is that you all have to have full confidence that you will all get your self-realization tonight. உங்கள் எல்லோருக்கும் ஆத்ம விழிப்புணர்வு இன்று இரவு கிடைக்கும் என்பதில் முழு நம்பிக்கை வேண்டும். Second is you are not to feel guilty about anything whatsoever. இரண்டாவது, நாங்கள் எதை பற்றியும் குற்ற உணர்வோடு இருக்கக்கூடாது. This idea of sin, please take it out of your mind. பாவங்களை பற்றிய சிந்தனைகளை மனதிலிருந்து தூக்கி எறியுங்கள். This gives you a guilt which makes your left vishuddhi here, this chakra, very weak. அது உங்களுக்கு குற்ற உணர்வை தந்து உங்களுடைய இடது விசுத்தி சக்கரத்தை வலு இழக்க செய்கிறது. And this causes a disease called angina, spondylitis, and the lethargy of the organs. அது அஞ்சைனா, ஸ்பாண்டிலிட்டிஸ் போன்ற நோய்களும் உறுப்புகளில் சோம்பேறித்தனத்தையும் கொடுக்கிறது. If you have done mistakes, it's all right. After all, you are human beings, you are not God. தாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் பரவாயில்லை, தாங்களும் மனிதர்கள் தானே, கடவுள் இல்லையே. And if you have done mistakes, you should face them instead of putting them as guilt here.
and torture yourself. ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் அதை எதிர்கொள்ளுங்கள். அதை குற்ற உணர்வாக இங்கே போட்டு உங்களை சித்திரவதை செய்யாதீர்கள். In short, forgive yourself and be very pleasantly placed towards yourself. சுருக்கமாக உங்களை நீங்களே மன்னித்து மிக மகிழ்ச்சியாக இருங்கள். Because you are going to enter into the kingdom of God. நீங்கள் இப்பொழுது கடவுளின் ராஜ்யத்திற்குள் நுழைய போகிறீர்கள். This divine power is the ocean of forgiveness. தெய்வீக சக்தியின் மன்னிக்கும் தன்மை சமுத்திரத்தை போன்ற பெரியது. And you cannot commit any mistake that cannot be dissolved by this ocean of forgiveness. இந்த மன்னிக்கும் பெருங்கடலில் கரைக்க முடியாத எந்த வகையான ஒரு தவறையும் உங்களால் செய்ய முடியாது. The third condition is also very simple. மூன்றாவது நிபந்தனையும் மிக எளியது. Third condition is that you have to forgive everyone. மூன்றாவது நிபந்தனை நீங்கள் எல்லோரையும் மன்னிக்க வேண்டும். You have to forgive in general. You don't have to think about each one of them. பொதுவாக எல்லோரையும் மன்னியுங்கள். ஒவ்வொருத்தராக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டியதில்லை. Logically, whether you forgive or don't forgive, you don't do anything. பார்க்க போனால் நீங்கள் மன்னித்தாலோ மன்னிக்க இல்லை என்றாலோ நீங்கள் எதுவும் செய்வதில்லை. But if you don't forgive, then you play into wrong hands. நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் தவறான கைகளில் சிக்கிக் கொள்கிறீர்கள். Those who have tortured you or troubled you are happy, and you are torturing yourself on their behalf. உங்களை சித்திரவதை அல்லது தொந்தரவு செய்தவர்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவர்களின் சார்பாக உங்களை நீங்களே சுய சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். So what's the use of not forgiving? ஆகவே மன்னிக்காததின் பயன் என்ன? Moreover, the chakra which we call as the Agya chakra in the optic chiasma flows like this, constricted like this. மேலும் ஆப்டிக் சைஸ்மாவில் உள்ள ஆக்ஞா சக்ரா என்று அழைக்கப்படுவது இவ்வாறு மூடி இருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது. It won't open unless and until you forgive. நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் அது திறக்காது. But once you forgive, it opens like this. நீங்கள் மன்னிக்கும் பொழுது அது இவ்வாறு திறக்கிறது. You have to just say, I forgive every one of them. Don't even think of them because it's a headache. நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், அவர்களை பற்றி நினைக்க கூட வேண்டாம், அது தலைவலி. These are the only three conditions. மூன்று நிபந்தனைகள் இவைகள் மட்டும்தான். If you really accept them, it will work out very fast. இவைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது வேகமாக நடைபெறும். You have to cooperate with me. நீங்கள் என்னோடு ஒத்துழைக்க வேண்டும். Now we have to take out our shoes. That will help us a lot because this Mother Earth sucks in our problems. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய காலணிகளை அகற்ற வேண்டும். உதவியாக இருக்கும் பூமி தாய் நம்முடைய பிரச்சனைகளை ஈர்த்துக் கொள்ளும். Now they have already told you about the left and right side. உங்களுக்கு இடது வலது பகுதிகளை பற்றி அவர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். And as there are two powers, we have to put both the feet little away from it. அவைகள்தான் இரண்டு சக்திகள். நம்முடைய கால் பாதங்களை ஒன்றை ஒன்று தொடாமல் பதிக்கவும். You don't have to strain yourself. You have to be comfortable. Only thing, don't bend yourself too much or don't stretch yourself too much till I tell you. சௌகரியமாக உட்காருங்கள், குனிய வேண்டாம், இறுக்கமாக உட்கார வேண்டாம் நான் சொல்லும் வரை. You have to be very comfortable. நீங்கள் மிகவும் சௌகரியமாக இருக்க வேண்டும்.
You don't have to go to Himalayas for that. அதற்காக நீங்கள் இமயமலைக்கு செல்ல வேண்டாம். And you don't have to suffer. கஷ்டப்படவும் வேண்டாம். Christ has suffered for us already. கிறிஸ்து ஏற்கனவே துன்பப்பட்டு விட்டார். Just have faith in yourself. உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். Don't be doubts about yourself. உங்களை நீங்களே சந்தேகப்படாதீர்கள். I assure you, you all can get your self-realization tonight. உறுதியாக சொல்கிறேன், உங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு இன்று இரவு கிடைக்கும். So now we'll show you how we'll nourish our own centers. You will nourish your own centers. நான் இப்போது உங்களுக்கு சக்தி மையங்களுக்கு எவ்வாறு ஊட்டம் அளிப்பது என்பதை காண்பிக்கின்றேன். Please put your left hand towards me like this. உங்களுடைய இடது கையை இதே போன்று என்னை நோக்கி வைக்கவும். This is symbolic that you want your self-realization, because left side is the power of ordinary desire. நீங்களே உங்களுடைய சக்தி மையங்களுக்கு ஊட்டமளிப்பீர்கள். அது உங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு வேண்டும் என்பதற்கான அடையாளம். ஏனெனில் இடதுபுறம் நம்மளுடைய இயல்பான ஆசைகளின் சக்தி. All of you have to do it. Those who don't want to do should go away. அனைவரும் செய்ய வேண்டும். விருப்பம் இல்லாதவர்கள் வெளியில் போகலாம். Then we have the second power, the power of action on the right hand side, with which we'll be nourishing our centers. மேலும் நம்முடன் உள்ள இரண்டாவது சக்தி செயல்பாடுகளின் சக்தி வலதுபுறம் உள்ளது. அதை பயன்படுத்தி நம்முடைய சக்தி மையங்களை ஊட்டமளிப்போம். Third is the power of Kundalini, which is the power of pure desire. மூன்றாவது சக்தி குண்டலினி, அதுதான் தூய இச்சையின் சக்தி. So all of you should have pure desire in your heart that you should all get your self-realization. ஆகவே தாங்கள் அனைவரும் உங்களுடைய இதயத்தில் இந்த ஆத்ம விழிப்புணர்வு வேண்டும் என்ற தூய விருப்பம் கொண்டிருக்க வேண்டும். Just put your left hand towards me like this, very comfortably on your lap or on your legs. உங்களுடைய இடது கையை என்னை நோக்கி இவ்வாறு நீட்டுங்கள். சௌகரியமாகவும் உங்களுடைய மடியிலோ அல்லது கால்களிலோ ஓய்வாக இது போன்று. Now with the right hand we'll be nourishing our centers on the left hand side. இப்பொழுது வலது கையை பயன்படுத்தி இடது பக்கம் உள்ள சக்தி மையங்களுக்கு ஊட்டமளிப்போம். First we do it, we show you, and then we'll close our eyes and the process will start. எவ்வாறு செய்வது என்பதை நான் காண்பிக்கின்றேன். அதன் பிறகு கண்களை மூடி முழுமையான செயல்முறை தொடங்கும். Please put your right hand on your heart. தயவு செய்து உங்களுடைய வலது கையை இதயத்தில் வைக்கவும். This is the center where the spirit resides. இந்த சக்தி மையத்தில் தான் ஆத்மா இருக்கிறது. If you become the spirit, in the light of the spirit, you become your guide, your master. நீங்கள் ஆத்மாவாக மாறும் பொழுது ஆத்மா உங்களுடைய வழிகாட்டியாகவும் குருவாகவும் மாறுகிறது. Then you put your hand on the upper portion of your abdomen on the left hand side. பிறகு உங்களுடைய வலது கையை இடதுபுறம் உள்ள வயிற்றுக்கு மேற்பகுதியில் வைக்கவும். This is the center of your mastery. ஆதிக்கத்திற்கான சக்தி மையம் இதுதான். This is being created by great prophets. இது மகான்களால் உருவாக்கப்பட்டது. We have to just enlighten it. நாம் அவைகளுக்கு ஒளியூட்ட வேண்டும். Now please take your right hand in the low portion of your abdomen on the left hand side. இப்பொழுது உங்களுடைய வலது கையை இடது பகுதியில் வயிற்றுக்கு கீழ்ப்புறம் வைக்கவும். This is the center for pure divine knowledge. இதுதான் தெய்வீக அறிவின் சக்தி மையம்.
Again we raise our hand in the upper portion of our abdomen. மீண்டும் நம்முடைய வலது கையை வயிற்றுக்கு மேற்புறம் கொண்டு செல்வோம். Then we raise our right hand on our heart. அதன் பிறகு வலது கையை இதயத்தின் மேல் வைப்போம். Now we raise our right hand in the corner of our neck and our shoulder and turn our head to our right. இப்பொழுது வலது கையை கழுத்தும் தோள்பட்டையும் சேரும் இடத்தில் வைத்துக்கொண்டு தலையை வலதுபுறமாக திருப்பவும். This is the center as I told you. இந்த சக்தி மையம்தான் நான் சொன்னது போல. I told you this center is gets in trouble when you feel guilty. நீங்கள் குற்ற உணர்வோடு இருக்கும் பொழுது பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறது. Now, please take your right hand on top of your forehead across and put down your head. இப்பொழுது உங்களுடைய வலது கையை நெற்றி பகுதியில் நேராக வைத்துக் கொள்ளவும், தலையை சற்று தாழ்த்தவும். This is the center where you have to forgive others. இந்த சக்தி மையத்தில் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். Now please take your right hand back side of your head and push back your head. உங்களுடைய வலது கையை தலைக்கு பின்புறம் வைத்து தலையை மேல் நோக்கி பார்க்கவும். Here, without feeling guilty, without counting your mistakes, just for your satisfaction, you have to ask forgiveness from the all-pervading divine power. இங்கே குற்ற உணர்வு இல்லாமல், உங்களுடைய தவறுகளை எண்ணாமல், உங்களுடைய திருப்திக்காக எல்லாம் அல்ல இறை சக்தியிடம் மன்னிப்பு கேட்கவும். Now, the last center, which is important. இப்பொழுது கடைசி சக்தி மையம் மிகவும் முக்கியமானது. Please stretch your palm. தயவு செய்து உள்ளங்கையை and put the center of your palm on top of the fontanel bone area, which was the soft bone in your childhood. விரித்து அதன் மைய பகுதியை உச்சந்தலையில் வைக்கவும். அந்த இடம்தான் குழந்தை பருவத்தில் மெலிதாக இருந்தது. Now, very important is to push back your fingers. There's a good pressure. There should be a good pressure on your scalp. மிக முக்கியமாக விரல்களை நன்கு விரித்து அழுத்தம் கொடுப்பது அவசியம். Now, please put down your head. தயவு செய்து தலையை கீழ் நோக்கி சாய்க்கவும். Here now, you have to move your scalp 7 times clockwise. இப்பொழுது தலையின் மேற்புறம் உள்ள தசையை வலப்புறமாக 7 முறை சுழற்றவும். That's all we have to do. இவைகள் தான் நாம் செய்ய வேண்டியவை. Now you have to close your eyes. இப்பொழுது கண்களை மூடுங்கள். And till I tell you, please don't open your eyes. நான் சொல்லும் வரை தயவு செய்து கண்களை திறக்காதீர்கள். Both the feet away from each other. இரு கால்களையும் தனித்தனியாக ஊன்றி வைக்கவும். Now please take out your spectacles. தயவு செய்து உங்களுடைய கண்ணாடிகளை கழற்றி வைக்கவும். Put your right hand on your heart. உங்களுடைய வலது கையை இதயத்தில் வைக்கவும். Such heat I am absorbing from all of them. Terrible heat they have. All right, doesn't matter. Please put your right hand on your heart. உங்களுடைய வலது கையை இதயத்தில் வைக்கவும். Here now you have to ask me a very fundamental question. இப்பொழுது
நீங்கள் என்னை ஒரு கேள்வி கேட்க வேண்டும். 3 times. 3 முறை. Mother, am I the spirit? தாயே, நான் ஆத்மாவா? You can call me mother or Sri Mataji. நீங்கள் என்னை அம்மா என்றோ ஸ்ரீ மாதாஜி என்றோ அழைக்கலாம். I have already told you that if you become the spirit, you become your own master. நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், நீங்கள் ஆத்மாவாக மாறும்பொழுது நீங்கள் உங்களுக்கு குரு ஆகிறீர்கள். So now please take your hand, the upper portion of your abdomen on the left hand side. தயவு செய்து உங்களுடைய வலது கையை இடது வயிற்று பகுதியின் மேற்புறமாக வைக்கவும். Here you have to say again another question. இங்கு மீண்டும் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். 3 times please ask, Mother, am I my own master? 3 முறை கேட்கவும், தாயே, நான் எனது குருவா? தாயே, நான் எனது குருவா? தாயே, நான் எனது குருவா? I have already told you that I respect your freedom. நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், நான் உங்களுடைய சுதந்திரத்தை மதிக்கிறேன் என்று. And I cannot force pure knowledge on you. மேலும் ஞானத்தை நான் உங்களுள் திணிக்க முடியாது. You have to ask for. நீங்கள் தான் கேட்க வேண்டும். So please take your right hand in the lower portion of your abdomen on the left hand side and press it hard. எனவே உங்களுடைய வலது கையை இடதுபுறம் வயிற்று பகுதியில் கீழ்ப்புறமாக சற்று அழுத்தி பிடிக்கவும். Here you have to ask 6 times because this center has got 6 petals. இங்கே 6 முறை கேட்க வேண்டும், ஏனெனில் இந்த சக்தி மையத்திற்கு 6 இதழ்கள் உள்ளன. Please say, Mother, give me pure knowledge. Please, Mother, give me pure knowledge 6 times. தயவு செய்து கேளுங்கள், தாயே, எனக்கு தூய அறிவை தாருங்கள். தயவு செய்து தாயே, எனக்கு தூய அறிவை தாருங்கள் 6 முறை. As soon as you ask for pure knowledge, your Kundalini starts moving upward. தூய அறிவை கேட்ட மாத்திரத்தில் குண்டலினி சக்தி மேல் நோக்கி நகர்கிறது. So now we have to nourish our higher centers so that Kundalini can pass easily through them. குண்டலினி சக்தி மேல் நோக்கி நகர ஏதுவாக நாம் மேலே இருக்கும் சக்தி மையங்களுக்கு ஊட்டமளிப்போம். It has to be nourished with our self-confidence. முழு நம்பிக்கையோடு ஊட்டமளிக்க வேண்டும். So now please take your right hand in the upper portion of your abdomen. இப்பொழுது வலது கையை வயிற்றுக்கு மேற்புறம் வைக்கவும். And here you have to say with full confidence 10 times, Mother, I am my own master. Please say 10 times. இங்கே நீங்கள் முழு நம்பிக்கையோடு 10 முறை, தாயே, நானே எனது குரு. தயவு செய்து 10 முறை கூறவும்.
I have already told you that you are not this body, this mind, this ego, these conditionings, but you are pure spirit. நான் ஏற்கனவே கூறியது போல் நீங்கள் இந்த உடலோ மனமோ அகங்காரமோ மமகாரமோ இல்லை, நீங்கள் ஒரு தூய ஆன்மா. So now please raise your right hand on your heart. அதனால் இப்பொழுது தயவு செய்து உங்களுடைய வலது கையை இதயத்தின் மேல் வைக்கவும். And here with full confidence say 12 times, Mother, I am the pure spirit. இங்கே முழு நம்பிக்கையோடு 12 முறை தாயே நான் தூய ஆத்மா என்று கூறவும். The all-pervading divine power is the ocean of divine knowledge. எல்லாம் அல்ல இறை சக்தி பெருங்கடலை போன்ற தெய்வீக அறிவுடையது. It is the ocean of compassion and bliss. அதுதான் சமுத்திரத்தை போன்ற அன்பும் ஆனந்தமும். But above all, it is the ocean of forgiveness. இவைகளுக்கு மேலாக கடல் அளவுக்கு மன்னிக்கும் தன்மையுடையது. So whatever mistake you have committed can be easily resolved by this ocean of forgiveness. எனவே தாங்கள் எப்பேற்பட்ட தவறு செய்திருந்தாலும் இந்த மன்னிக்கும் பெருங்கடலில் எளிதாக கரைக்க முடியும். So now please raise your hand on to the corner of between your neck and your shoulder and turn your head to your right. உங்களுடைய வலது கையை இடப்புறமாக உள்ள தோள்பட்டையும் கழுத்தும் சேரும் இடத்தில் வைத்து தலையை வலதுபுறமாக திருப்பவும். Here now with full confidence please say 16 times, Mother, I am not guilty at all. இங்கே முழு நம்பிக்கையோடு தயவு செய்து 16 முறை சொல்லவும், தாயே நான் குற்ற உணர்வோடு இல்லை. Please turn your head to your right. தயவு செய்து தலையை வலதுபுறம் திருப்பவும். Now, I've already told you whether you forgive or don't forgive, you don't do anything. நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், நீங்கள் மன்னித்தாலோ இல்லை என்றாலோ நீங்கள் எதுவும் செய்வதில்லை. But you torture yourself and play into wrong hands. ஆனால் உங்களை நீங்கள் சித்திரவதை செய்து தவறான கைகளில் மாட்டிக்கொள்கிறீர்கள். Please take your right hand on top of your forehead and put down your head. செய்து உங்களுடைய வலது கையை நெற்றியின் மேற்பகுதியில் வைத்து தலையை சற்று தாழ்த்தவும். Here you have to forgive everyone in general. Not how many times, but from your heart. இங்கே நீங்கள் அனைவரையும் பொதுவாக மன்னிக்கவும். எத்தனை முறை என்பதில்லை, ஆனால் இதயத்திலிருந்து. If you do not forgive, then you will also miss your self-realization because Kundalini cannot pass through the constricted Agya Chakra. நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் உங்களுடைய ஆத்ம விழிப்புணர்வை இழந்து விடுவீர்கள். ஏனெனில் குண்டலினி கடினமான இந்த ஆக்னேய சக்கரத்தை கடந்து செல்ல முடியாது. Now please take back your hand on the back side of your head and put it up as far as possible. இப்பொழுது தயவு செய்து வலது கையை தலையின் பின்புறம் எடுத்துச் சென்று தலையை முடிந்த வரை பின்னோக்கி சாய்க்கவும். Here, without feeling guilty, without counting your mistakes, for your satisfaction, you have to say, "O divine power, please forgive me if I have done any mistakes." இங்கே
குற்ற உணர்வோடு இல்லாமல், தவறுகளை எண்ணாமல், உங்களுடைய முழு திருப்திக்காக, கடவுளே என்னை மன்னியுங்கள், ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால். Now, this has to be said from your heart, not how many times. இதை இதயபூர்வமாக சொல்ல வேண்டும், எத்தனை முறை என்பதல்ல. Now, please stretch your palm fully. இப்பொழுது வலது உள்ளங்கையை முழுவதுமாக விரிக்கவும். And put the center of your palm on top of the fontanelle bone area. வலது உள்ளங்கையின் மையப் பகுதியை உச்சந்தலையில் வைக்கவும். விரல்களை push back your fingers. Why are you not doing, madam? நன்றாக விரிக்கவும். Why is she not doing it? This lady. To listen only. Huh? She only wants to listen. Then let her go. She should go. All right. Now put your right hand on your fontanelle bone area. இப்பொழுது வலது உள்ளங்கையை தலையின் உச்சியில் வைத்து, and please put down your head. தலையை சற்று தாழ்த்தி கொள்ளவும். Here now, you have to move your scalp 7 times clockwise. But here again, I cannot force self-realization on you. இப்பொழுது நீங்கள் தலையின் மேற்புறம் உள்ள தசையை 7 முறை வல சுழியாக சுற்றவும். மீண்டும் நான் ஆத்ம விழிப்புணர்வை உங்களுக்குள் புகுத்த முடியாது. You have to ask for your self-realization. நீங்கள் தான் ஆத்ம விழிப்புணர்வை கேட்க வேண்டும். So while moving your scalp 7 times, you should just say, Mother, please give me my self-realization. ஆகவே தலை தசையை 7 முறை சுற்றும் பொழுது, தாயே எனக்கு ஆத்ம விழிப்புணர்வு தாருங்கள். 7 times, please. 7 முறை. Recline. Please take down your hands. இப்பொழுது தயவு செய்து இரு கைகளையும் கீழே கொண்டு வாருங்கள். Put both the hands like this towards me. Strecken Sie beide Hände mir entgegen. Open your eyes. இரு கைகளும் என்னை நோக்கி இதே போன்று நீட்டுங்கள். Watch me. Watch me without thinking. You can do it. கண்களை திறங்கள், என்னை பாருங்கள், எண்ணங்கள் இல்லாமல் பாருங்கள், உங்களால் முடியும். Now, please put right hand towards me. இப்பொழுது வலது கையை என்னை நோக்கி நீட்டுங்கள். And put down your head and see with your left hand if there is a cool or a warm breeze coming out of your head. தலையை சற்று தாழ்த்தி உங்களுடைய இடது கைகளால் குளிர்ந்த
அல்லது சூடான காற்று தலையிலிருந்து வருகிறதா என்பதை பாருங்கள். You shouldn't put your hand on top of your head, உங்களுடைய கையை தலை மீது வைக்க கூடாது, but away from it. தலையை விட்டு விலகி மேற்புறமாக வைக்கவும். Now, please put your left hand towards me. தயவு செய்து உங்களுடைய இடது கையை என்னை நோக்கி வைக்கவும். And now bend your head and see with your right hand if there's a cool or a hot breeze coming out of your fontanel bone area. தலையை சற்று தாழ்த்தி இப்பொழுது உங்களுடைய வலது கைகளால் குளிர்ந்த அல்லது சூடான காற்று வருகிறதா என்பதை பாருங்கள். Now, please put your right hand towards me again. And with the left hand you can see it again. இப்பொழுது தயவு செய்து வலது கையை என் நோக்கி வைத்து இடது கையால் திரும்பவும் பாருங்கள். Now, raise both your hands towards the sky. இப்பொழுது இரு கைகளும் வான் நோக்கி உயர்த்தி And ask a question. இந்த கேள்வியை கேளுங்கள். One of these three questions, any one of them 3 times. இதில் ஏதாவது ஒரு கேள்வியை, ஏதாவது ஒன்றை 3 முறை. Push back your head and ask the question, Mother, is this the cool breeze of the Holy Ghost? தலையை பின்னோக்கி சாய்த்துக் கொள்ளவும் கேள்விகளை கேளுங்கள். தாயே, இதுதான் எல்லாம் அல்ல இறைவனின் அன்பு சக்தியா? Or ask the question 3 times, Mother, is this the all-pervading power of divine love? Or ask the question 3 times, Mother, is this the Parama Chaitanya? அல்லது 3 முறை, தாயே, இதுதான் பரம சைத்தன்யமா? Just take down your hands. கைகளை கீழே வையுங்கள். All those who have felt cool breeze or hot breeze from their fontanel bone area or on their fingertips or on their palms, please raise both your hands. குளிர்ந்த அல்லது சூடான உணர்வை உச்சந்தலையிலோ உள்ளங்கைகளிலோ விரல் நுனிகளிலோ உணர்ந்தவர்கள் இரு கைகளையும் தூக்கவும். The whole of Australia, may God bless you all. May God bless you. முழுமையான ஆஸ்திரேலியாவை கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். I bow to you all. You have now started your saintly life. ஏன்னா உங்களுக்கெல்லாம் நான் தலை வணங்குகிறேன். நீங்கள் இப்பொழுது புனிதமான வாழ்க்கையை தொடங்கியுள்ளீர்கள். Respect your self-realization. உங்களுடைய ஆத்ம விழிப்புணர்வுக்கு மரியாதை செலுத்துங்கள். Sahaja Yoga is a collective happening. சஹஜ யோகா கூட்டாக நடக்கும் ஒரு விஷயம். You cannot do it individually. நீங்கள் அதை தனியாக செய்ய முடியாது. Of course, at home you can meditate, but you have to come to collective. நீங்கள் வீட்டிலே தியானம் செய்யலாம், ஆனால் எங்களுடைய கூட்டு தியான வகுப்புகளுக்கு நீங்கள் வந்தால்தான் உங்களுடைய வளர்ச்சி மேம்படும். Like this figure, if it is sick, the whole body runs for the help of this. In the same way, now you have become the whole. இதோ இந்த விரலை போன்று இது சரியில்லை என்றால் முழு உடலும் அதற்கு உதவி செய்ய ஓடி வருகின்றது. The microcosm has become the macrocosm. நுண்ணுயிர் பேருயிராக மாற வேண்டும். You will have so many blessings and so many miracles that you may not believe them even. உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களும் நம்ப முடியாத சில அதிசயங்களும் நடக்கலாம். And you will be amazed how fantastically you are so glorious. எவ்வாறு வியக்கும் வண்ணம் தாங்கள் பிரகாசமாக மாறியுள்ளீர்கள் என்பதை கண்டு நீங்கள் ஆச்சரியம் அடைவீர்கள். But you must learn how to use this power. நீங்கள் கண்டிப்பாக இந்த சக்தியை எவ்வாறு பயன்படுத்துவது என்று அறிந்து கொள்ள வேண்டும். You will hardly take a month
to master it. முழுமையாக தெரிந்து கொள்ள ஒரு மாதத்திற்கு குறைவாக தான் ஆகும். You don't have to pay for this at all. இதற்காக நீங்கள் எந்த விதமான கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. No one is going to pay for it. Only thing, you have to give little time for your self-realization. யாரும் கட்டணம் செலுத்த போவதில்லை. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இந்த ஆத்ம விழிப்புணர்வுக்காக சிறிது அவகாசம் கொடுக்க வேண்டும். May God bless you. கடவுள் உங்களை இப்பொழுது தயவு செய்து உங்கள் கவனத்தை உச்சந்தலையில் 7வது சக்கரத்தில் வைத்திருந்து தியானத்தை தொடருங்கள். பிரகாஷ் சார், நாங்கள் ஒரு நிமிஷம் இசை மியூசிக் போடலாமா? போடலாம். நீங்க போடுறீங்களா? நான் போடுறேன். தயவு செய்து முழு கவனத்தையும் உச்சந்தலை சகஸ்திரார சக்கரத்தில் வைத்திருந்து ஒரு நிமிஷம் நாங்கள் இந்த இசையை கேட்டு தியானத்தில் இருக்கலாம். எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். இந்த காணொளிக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நான் பண்ணுமா? ரெடியா இருக்கேன் என்கிட்ட? இல்ல கண்டினியூ. பண்ணுங்க. ஓகே. கண்களை மூடிக்கொண்டு இந்த இசையை 2 நிமிடம் கவனித்து
இதுல முதல் முறையாக வந்தவர்கள் மட்டும் மெதுவா கண்ணை திறங்க. கண்ணை திறந்துட்டு எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த ப்ரோக்ராம் பத்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு டெய்லி எப்படி மெடிடேட் பண்ணணும், தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு வசதியா இருக்கும். முதல் முறையாக வந்தவர்கள் மட்டும். ஏன்னா ஆல்ரெடி வந்திருக்கிறவங்கலாம் வந்து அவங்களுக்கு இதை பற்றி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. 2வது முறையோ 3வது முறையோ வருகிறார்கள். சவுதியில் ராதாமணி, உங்களை மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். ராதாமணி முதல்லயே பண்ணியிருக்காங்க. சரி, நான் பேசுறேன். சரி, நான் வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் ஃபீல் பண்ணது. வெரி குட் சார். உங்களுக்கு கையில எல்லாம் அந்த ஒரு நுண்ணிய ஒரு அதிர்வு மாதிரி கிடைச்சதா? வைப்ரேஷன் சொல்றோம் இல்லையா, அது கிடைச்சதா? வந்துச்சு. கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் ஃபீல் பண்ணேன். ஓகே. சூடாவோ குளிர் எப்படி இருந்தது? குளிர்ச்சியா இருந்துச்சா இல்ல கொஞ்சம் சூடா இருந்த மாதிரி இருந்துச்சா உங்களுக்கு? வார்மா இருந்துச்சு. வார்மா இருந்துச்சு. தலைக்கு மேல எப்படி இருந்துச்சு? வார்மா இருந்துச்சு. வார்மா இருந்துச்சு. நோ ப்ராப்ளம். முதல் முறையாக வார்மாக இருக்கலாம். நம்முடைய இது வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம போக போக இது தியானம் பண்ண பண்ண நம்ம உடல்ல இருக்கிற அந்த 2 விதமான சக்தி பார்த்தோம் இல்லையா, நேர்மறை சக்தி, எதிர்மறை சக்தி. அந்த எதிர்மறை சக்தி, நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியே போயிடுச்சுனாக்க நமக்குள்ள அந்த நம்மளை அறியாமல் அந்த ஒரு தலையின் மேலேயும் உடல்லையும் ஒரு நல்ல குளுமையான ஒரு உணர்வை தருவோம். அது வந்து நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பட் முதல் முறையாக நீங்க ரொம்ப அந்த மனசுல வந்து ஒரு அமைதி கிடைச்சிருக்கு அப்படின்னீங்க. அது ரொம்ப பாராட்டுக்குரியது. நன்றி சார். நம்ம கொஞ்சம் ஸ்டே பண்ணீங்கன்னா நம்ம அப்புறம் வீட்டுல எப்படி டெய்லி பண்றது அப்படின்றது சொல்லி கொடுப்போம். நம்ம அடுத்தவங்களையும் கேட்டுட்டு உங்ககிட்ட வரோம். சுதேஷ் கணபதி ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணியிருக்கிறார். தயவு செய்து அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. அவர் ஆல்ரெடி அன்மியூட் தான் இருக்காரு. 1 minute தாங்க மைக். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது. வளமையா இருக்கிறத விட, வளமையா இப்படி நார்மலா உட்காந்துருக்க விட இந்த முறை ஃபர்ஸ்ட் டைம் இதை செஞ்ச விட இது டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. லைக் ஃபீல் லைக் காம் அண்ட் லைக் மோர் காம். மற்ற நாளைக்கு இப்படி எல்லாம் இருக்கிறது இல்லை. லைக் வி ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் பட் இதை செஞ்சோன்னா கொஞ்சம் இது காமா இருக்குது. பட் லைக் நாட் ஆல் த டேஸ். I feel a different day today. Like today at this time I feel a different time. Correct. Yeah, thank you. I would like to continue my class. Sure, very good. ரொம்ப நன்றி. உங்களோட வந்து ரொம்ப வெளிப்படையான ஒரு கருத்துக்கு ரொம்ப நன்றி. இதுல பாத்தீங்கன்னாக்க அந்த டிஃப்ரெண்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணோம் பாத்தீங்களா, இதுதான் வந்து இங்கிலீஷ் நம்ம அவேர்னஸ், விழிப்புணர்வு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். அது இதை இங்கிலீஷ்ல அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியாம நம்ம பாட்டுக்கு எதையும் பண்ணிட்டே இருக்கோம் லைஃப்ல. அது இல்லாம கொஞ்சம் நம்ம லைஃப்ல வந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு அனுபவத்தை தருதுன்னு பாத்தீங்களா, ஒரு கிடைச்சது அப்படின்னு. இதுதான் வந்து நம்ம தியானத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு குறிக்கோள். அதை நீங்க வந்து முதல்லயே உணர்ந்துட்டீங்க. அது வந்து நிஜமாவே உங்களுக்கு வந்து நம்ம குரு ஸ்ரீ மாதாஜியோட அருள் உங்களுக்கு இருக்கு. மேல மேல இதை நீங்க வளர்த்துக் கொள்ளுங்க. அதுதான் நாங்க சொல்ல முடியும். ரெகுலரா அட்டன் பண்ணுங்க. இதனால பலன்கள், அடைய போகும் நன்மைகள் ஏராளம் மற்றும் ஏராளம். அதை ஒரு வகுப்பினில் நம்மால் அடக்கிவிட முடியாது. Thank you. திருமதி வீணா அவர்கள் முக்கியமா முதல் தடவையா வந்திருக்கிறவங்க தயவு செய்து மைக்கை ஆன் பண்ணி அன்மியூட் பண்ணி கேள்விகளை கேளுங்க. வீணா அஜித் சொல்லுங்கம்மா. நீங்க எப்படி? எனக்கு ஒரு டிஃபரண்ட் ஃபீலிங். ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி பண்றேன்னு நினைக்கிறேன். மெடிடேஷன் நான் பண்ணதே கிடையாது லைஃப்ல, டு பி ஃப்ராங்க். பின்ன எனக்கு ரொம்ப ஒரு என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு என்னமோ ஒரு ஆனந்த அனுபூதி மாதிரி உண்டு இன்னைக்கு. வெரி குட். அதுதான் ரொம்ப முக்கியமானதுமா. நீங்க ரியாத்ல இருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? வெரி குட். ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். ஒரு ஆனந்தம், நம்ம அறியாம ஒரு ஆனந்தம். ஏன்னா நம்ம இதுல முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேட் பண்றது ஃபுல்லும் பாத்தீங்கன்னா நம்மளோட ஆத்மாவை பத்தினது. ஆத்மான்றது நம்ம உள்ளில் இருப்பது, உள்ளில் இருப்பது. இசையாகட்டும், பரதநாட்டியம் ஆகட்டும், எந்த விதமான ஒரு கலையாகட்டும், நம் ஆத்மாவை தொட்டு விடுமானால் அது நமக்கு அமைதியும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரும். ஏனென்றால் இந்த ஆத்மா என்பது குண்டலினி சக்தி மூலமாக அது விழிப்படைய செய்வது. அது இப்போ ஒருங்கி கொண்டு இருக்குது. நம்மளுடைய நார்மல் லைஃப்லையும் டே டு டே லைஃப்லையும் தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோமே தவிர நம்மளை பத்தின ஒரு கவனமே நம்ம செலுத்துறது இல்லை லைஃப்ல. முதல் முறையாக அதெல்லாம் நம்ம இது ஏன் பண்றோம், எல்லாத்தையுமே நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் லைஃப்ல நார்மலா. ஏன் பண்றோம் அப்படின்னு நம்ம வந்து அதை உணர்ந்து புரிஞ்சுட்டு பண்ணினோம்னா, அதை என்ஜாய் பண்ணினோம்னாக்க அதுல கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியானது. அது பயங்கர ஆனந்தத்தையும் அமைதியும் தரும். ஒரு டவுட் கேட்டுக்கிறேங்க, இது மலையாளத்திலயும் உண்டா? மலையாளத்துல வினய் சார் நீங்க தான் சொல்லணும். மலையாளத்துல உண்டானே?
எனக்கு சரியா தெரியல வீணா மேம், நாங்க விசாரிச்சு சொல்றோம் உங்களுக்கு. ஏன்னா எனக்கு பேசுறதுக்கு தெரியும், பட் கொஞ்சம் வேர்ட்ஸ்ல எனக்கு கொஞ்சம் கேட்ச் பண்ண கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. தமிழ் வேர்ட்ஸ் ரொம்ப நாங்க வந்து கேட்டு அறிஞ்சிட்டு உங்களுக்கு சொல்றோம். எனக்கு தெரியும் சார், மலையாளத்துல இருக்கு. நீங்க உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு மலையாளத்தோட ஃபார்வர்ட் பண்ணி தரேன். இல்லன்னா என்னோட சன்னின்ல மலையாளம் தான், அவர் உங்ககிட்ட பேச வைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு ஒண்ணுதான், நான் டெய்லி நான் அட்டெண்ட் பண்ணுவேன் இந்த கிளாஸ். என்னோட ஸ்கூல் அவர் முடிச்சு எப்ப கிடைச்சாலும் நான் அட்டெண்ட் பண்ணுவேன். ஓகே, நான் வந்து லலிதா. நான் இப்போதைக்கு வேங்கூவர் கனடால இருக்கேன். என்னோட சன்னின்ல உங்ககிட்ட மலையாளம், அவர் கேலிகட், சோ அவர் உங்கள்கிட்ட மலையாளத்துல பேசுவார். எனக்கு கொஞ்சம் ஸ்கிரீன்ல இது உங்க நம்பர் கொஞ்சம் எனக்கு வாட்ஸ்அப் பண்றதுக்கு ஒரு நம்பர் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் காட்டினீங்க ரொம்ப வசதியா இருக்கு. என் பேர் ஒன் செகண்ட், ஐ வில் ஜஸ்ட் புட் ஆன் மை. நீங்க Facebookல் இணைந்திருக்கும் நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அல்லது கேள்விகள் இருந்தால் தயவு செய்து கமெண்ட் வழியாக அனுப்புங்கள், நாங்கள் உடனேயே பதில் அளிக்கிறோம். நன்றி. என்னோட நம்பர் டிஸ்ப்ளே பண்றேன், அப்போ இதுல சாட்ல பண்ணிக்கிறேன். இதன் அடுத்த பகுதி ஆரம்பிக்கலாமா வினய் சார்? ஆரம்பிக்கலாம், டைம் ஆகுது சார். ஆரம்பிக்கலாம். இது வந்து வீட்டுல எப்படி பண்ணலாம்ன்றது கரெக்ட். ஆமா, ஷேர் நாள்ல ஷேர் பண்ணுங்க, அந்த ஸ்கிரீனை மட்டும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான இது இருக்கு. நம்ம வீட்டில் எப்படி டெய்லி மெடிடேட் பண்றது அப்படின்னு பண்றது ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இது வந்து நம்ம உடம்புல வந்து இந்த சக்தி இருக்குன்னு பார்த்தோம். இந்த சக்தியை வந்து நம்ம தினசரி உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அது ரொம்ப நம்ம உடம்புல ஆக்டிவா இருக்கும். அப்பதான் அதை ஃபீல் பண்ண முடியும். உபயோகப்படுத்தலைன்னா திருப்பி அது டார்மெண்ட் மோடுக்கு போயிடும். அதாவது அது ஒரு தூங்கும் நிலைக்கு அது போயிடும். ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால இதோட பயனை பெற முடியும். ஐ திங்க் பேக்ரவுண்ட்ல இருக்கீங்களா, யாராவது சொல்லணுமா ஏதாவது? ஓகே, ஸோ இது வந்து நம்ம டெய்லி வீட்டில் எப்படி தியானம் பண்ணுறோம். உங்களால் வந்து காலையில் ஒரு 10-15 நிமிஷம், அதே மாதிரி ஈவினிங்கோ இல்லைங்கில் நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியோ ஒரு 10-15 நிமிஷம் உங்களால் நேரம் ஒதுக்க முடியுமானா இந்த இதனால வந்து அடைப்போகும் பயன் ரொம்ப நல்லது. எப்படி வீட்டில் மெடிடேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் தரையில் அமரலாம், இல்லை நாற்காலியில் அமரலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் போங்க வினய் சார், அதில் தான் நம்ம எப்படின்னு சொல்லி ஓகே, தேங்க்யூ. ஸோ இதில் வந்து 2 விதம் இருக்கு. ஒன்று, இந்த குண்டலினியை எப்படி நம்ம எழுப்புறோம் அப்படின்றது. செகண்ட் வந்து நமக்குள்ள எப்படி கவச்சம் எடுதல், அதாவது பேலன்சிங் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கொடுக்க போறோம். இந்த குண்டலினியை எப்படி எழுப்புறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் கொஞ்சம் ஸ்க்ரீன் பின்னாடி போட்டுக்கிறேன். ஸோ நம்மளோட கையை, இடது கையை வந்து நம்மளோட இப்படி வச்சுக்கணும். இடது கையை இந்த இடத்துல வச்சுங்க, வலது கை உங்களுக்கு மேலே வச்சுட்டு, நம்ம உடம்புல 2 விதமான சக்தி இருக்குன்னு பார்த்தோம். தூய இச்சை அண்ட் வந்து தூய இயக்கம், இல்லைன்னா ஆக்ஷன் பார்ட். இப்படி வலது கையை மட்டும் ரொட்டேட் பண்ணுங்க கிளாக் வைஸ். ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு போங்க உங்க தலைக்கு மேல, முதல்ல ஒரு முடிச்சு, திரும்பி 2வது முறை கீழேந்து, ஏன்னா முதல் சக்கரம் வந்து கீழே இருக்குது. ஸோ இப்படி நம்ம வலது கையை மட்டும் மேலே சுத்திட்டு ரொம்ப மெதுவாக, கவனம் எல்லாம் உங்க உள்ளங்கையிலேயே இருக்கட்டும். 1 2 முடிச்சிடுங்க. திரும்பி 3வது முறை ரொம்ப மெதுவாக 1 2 3 முடிச்சு போட்டுட்டீங்கன்னா, இதோட தாத்பரியம் இல்லை தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, நமக்குள்ள குண்டலினி இருக்கு அண்ட் நமக்குள்ள ஒரு 3 விதமான நாடிகள் இருக்கு. ஒரு நாடிக்கும் ஒரு வாட்டி பந்தன் கீழேந்து எடுத்துட்டு மேலே போய் கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இடது பக்கத்துக்கு ஒரு முடிச்சு, 2வது பக்கத்துக்கு ரொம்ப கீழேந்து மெல்லமா மேலே வந்து 1 2 முடிச்சு, 3வது பக்கம் பார்த்தீங்கன்னா 3வது முறையாக 1 2 3 முடிச்சு. பின்ன நம்மளுக்குள்ள 7 சக்கரங்கள் இருக்கு. ஒரு சக்கரத்தையும் நம்ம வந்து பேலன்ஸ், சமநிலைப்படுத்துதல். சூரிய ஒளிக்கதிர்கள்லாம் நம்ம மேல படாம நடுப்புற ஓசோன் லேயர்னு இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி நம்ம பாடியிலயும் ஒரு லேயர் வந்து நம்ம எதிர்மறையான சக்திகள், நெகட்டிவ் எனர்ஜில இருந்து நம்மளை பாதுகாக்கிறது. அதுக்கு இந்த கவச்சம் போடணும். அந்த கவச்சத்தை எப்படி விடணும் பார்த்தீங்கன்னா, திருப்பி இடது கையை நம்ம இப்படி வச்சுக்கிட்டு, அதுக்கு மேல வலது கை மிகவும் மெதுவாக இடமிருந்து தலையின் மேல் சென்று வலப்பக்கம், அதே மாதிரி வலது பக்கத்திலிருந்து கையை மெதுவாக
வைத்துக்கொண்டு தலையின் மேல் சென்று இறக்கி பண்றோம். எதுக்கு 7 தடவை பண்றோம் அப்படின்னாக்கா நமக்குள்ள 7 சக்கரங்கள் இருக்குது. ஸோ ஒரு சக்கரத்துக்கும் நம்ம ஒரு வாட்டி கவச்சம் பண்றோம். ஸோ இது நம்ம தியானம் தொடங்குறதுக்கு முன்பு பண்ணணும். பண்ணிட்டு பொறுமையாக கண்களை மூடிக்கொண்டு ஒரு 10 நிமிடமோ 15 நிமிடமோ நீங்க வாட்ஸ்அப்ல தொடர்புல இருந்தீங்கன்னாக்கா அவங்க வந்து டெய்லி உங்களுக்கு ஒரு மியூசிக்கோ இல்லைன்னா எப்படி நம்ம இதை இது பண்ணணும் அப்படின்னு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மூலமா கத்துண்டு ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு 2 கையும் நம்ம உங்க மடியில வச்சுட்டு ரொம்ப தளர்வா உட்காருங்க. ரொம்ப இயல்பான நிலையில உட்காருங்க. 10 நிமிடமோ 15 நிமிடம் நீங்க கண்ணை மூடிட்டதா தாமசம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த சிந்தனைகள் மெல்லமாக அது தானே அடங்கி போகும். அந்த சிந்தனைகள் அடங்குற சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னைக்கு எப்படி ஒரு அமைதி கிடைச்சதோ அதே அமைதி டெய்லி உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணும்போது கிடைக்கும். அந்த 10-15 நிமிட தியானம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 18 மணி நேரத்தை ஒரு ஆழ்ந்த உறக்கத்தின் ஒரு பயனை உங்களுக்கு தரும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க மார்னிங் எழுந்துட்டு. அதே மாதிரி எந்த விதமான ஒரு கெட்ட எண்ணங்கள் இருக்காது. அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் வந்து வேலை பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தீங்க அதெல்லாம் ரொம்ப ஒரு தடங்களே இல்லாமல் ரொம்ப கிளீனா நடக்கும். அதையும் தாண்டி வந்து இந்த நம்ம தியானம் பண்ண உங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்ட்யூஷன் அப்படிம்பாங்க பாத்தீங்களா இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்துல. அந்த உள்ளுணர்வு வந்து உங்களை வழிநடத்தும். அதுதான் வந்து குண்டலினியின் விழிப்புணர்வு. இதை வந்து இப்படிதான் செய்யணும், இது பண்ணவே வேண்டாம் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு கிளீனா ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களையும் அறியாமல் நீங்க எல்லா விதமான தவறான செயல்களையும் செய்ய மாட்டோம். நம்ம அறியாமல் நம்மலாம் வந்து நிறைய பழக்கம் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு சிகரெட் பிடிக்கிறது பிளஸ் இந்த ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது அதெல்லாம் இருக்கு. நம்மள வந்து அது நம்மளை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு நினைப்பு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதுதான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அந்த விதமான ஒரு ஹேபிட்ஸ் பழக்க வழக்கங்கள் தீய பழக்கத்திலிருந்து நம்மளை அறியாமல் நம்முடைய எந்த விதமான முயற்சிகளும் நம்மால் வெளிவர முடியும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த குண்டலினி உங்களை கைட் பண்ணிட்டே இருக்கும். இது தப்பு இது தப்புன்னு. எப்ப நீங்க வந்து உங்களோட குண்டலினியோட குரலை கேட்க ஆரம்பித்து விட்டீர்களோ அப்பொழுதே நீங்கள் வாழ்வில் மாற்றத்தை உணர்வீர்கள். உங்களை தவிர உங்களை சுற்றியுள்ளவர்களும் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கும் இந்த வாழ்க்கையில என்னோ ஒரு பெரிய லைஃப்ல வந்து உங்களுக்கு சேஞ்ச் இருக்கு, ரொம்ப தெளிவா இருக்காங்க இவங்க அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. இதை வந்து தியானம் செய்வதால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்த ஒரு ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னாக்கா எப்படி இதுல எந்த விதமான இதுல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களோட srilanka.sahajayoga@gmail.com இது வந்து இமெயில் முகவரி. வாட்ஸ்அப் மற்றும் வைபருக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க. +1 போட்டுட்டு 200141729986 இந்த நம்பரை நீங்க சேவ் செய்து வச்சுட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சிங்கனாக்கா அவங்க வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டு எல்லாத்தையும் அனுப்பான். உங்களுக்கு வேண்டிய கொஸ்டின்ஸ் தான் இருந்தானாக்கா அதையும் கேட்கலாம். நேரம் இருப்பவர்கள் நம்முடைய செஷனை தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா இல்லை டவுட் இருக்குன்னா அதுவும் பண்ணலாம். என்னென்ன கிழமையில உங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கு பாத்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை மட்டும் புதுசா வரவங்களுக்கு மட்டும் அன்னைக்கு, ஏன்னா எல்லா வாரமும் பாத்தீங்கன்னாக்கா புதுசா வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்காக மட்டும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி. இது இந்திய மற்றும் ஸ்ரீலங்காவின் நேரம். திங்கள் புதன் மற்றும் ஞாயிறு மாலை இதே 7 மணிக்கு இதே ஜூம் வழியாக பாத்தீங்கன்னாக்கா இதை முகநூலிலும் தொடர்பு கொள்ளலாம். அது வந்து 7 மணிக்கு எப்படி வீட்டுல பண்றது, அதுக்கப்புறம் ஒரு சக்கராங்க எப்படி அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அது மூலமா பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஆங்கிலம், சிறிது ஆங்கிலம் கலந்து முழுமையாக தமிழில் தான் இருக்கும். எங்களுடன் இணைவீர்கள், பயன்பெறுவீர்கள் என்கிறோம். அண்ட் இதை பற்றி ஃபர்தராக பார்த்தீங்கன்னாக்க நிறைய மியூசிக்கெல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணலாம், ஒரு சக்கரங்களுக்கு என்ன ராகம், அந்த ராகத்தை நம்ம யூஸ் பண்ணி அந்த சக்கரத்தை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்லாம் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க அவங்க. ஸோ உங்களுடைய முயற்சி என்பது நம்ம இது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த கிளாஸ் இருக்கு, இன்னைக்கு பண்ணணும், இன்னைக்கு நான் தியானம் பண்றது, இது மட்டுமே நம்முடைய முயற்சி, எஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த ஒரு முயற்சி மட்டும் உங்ககிட்ட இருந்தா போறோம். மற்றதெல்லாம் உங்களுடைய குண்டலினி உங்களை வழிநடத்தும் என்று நம்பி உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். அண்ட் ஏதான உங்களுக்கு கேள்விகளோ எதுவும் சந்தேகம் இருக்கும் கேளுங்கள். நன்றி. நன்றி திரு சுரேஷ் அவர்களே. ஃபேஸ்புக்கில் இணைந்திருப்பவர்கள் உங்கள் காமெண்ட் வழியாக கேள்வியை தாருங்கள். ஃபேஸ்புக் ஒளிபரப்பு நாங்கள் இன்னும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் நிறுத்தி விடுவோம். ஸோ அதற்குள் உங்கள் கேள்வி அல்லது சந்தேகத்தை தாருங்கள். நன்றி. அதே நேரம் ஜூமில் இணைந்திருப்பவர்கள் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். உங்களை அன்மியூட் பண்ணி கேள்விகளை கேட்கலாம். வீணா மேடம்க்கு நம்பர் கிடைச்சதா? என்னோட நான் போட்டிருக்கேன் சாட் பாக்ஸ். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டேன் மேடம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டேன். அது அந்த நம்பர் கிடைச்சிச்சு மேம். थैंक यू. ஓகே, நான் உங்களை कांटेक्ट थैंक यू.
வெல்கம். பொம்பளை பிள்ளை. ஜூமில் இருப்பவர்கள் வேறு யாராவது கேள்வி இருந்தால் தயவு செய்து உங்கள் மைக்கை ஆன் பண்ணி கேளுங்கள். வினய் சார் ஒருத்தங்க இருந்தாங்க ராதான்னு, அவங்க போயிட்டாங்க. அவங்க நியூவா இருந்தாங்க, அவங்க கிட்ட நம்ம கேள்வியே கேட்கல. ராதாமணி ஹஸ்பண்ட் இருந்தாங்கல்ல, அவங்க பேசிட்டாங்க சவுதில இருந்து. இல்ல ராதான்னு ஒருத்தர் தனியா இருந்தாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருந்தாங்க. கோயம்புத்தூர் அவங்க வைஃப் தானே? இல்ல ராதா, ஆமா போயிட்டாங்க. கரெக்ட். ஆமா ஆமா ஆமா, ஜெயகிருஷ்ணனோட தம்பி வைஃப். அவங்க முன்னாடியே டிராப் பண்ணிட்டாங்களா? ஓகே சரி, அது ஜெயகிருஷ்ணன் கேட்டு பாரு. ஜெயகிருஷ்ணன் இது ஒண்ணு. ஆமா, அங்க இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட். ஜெயகிருஷ்ணன் நீங்க இருக்கல லைன்ல? இந்த ராதா கிட்ட பேசு. ராதா போயிட்டாங்க. क्वेश्चन ஏதாவது இருந்தானே கேட்டு நீங்க சொல்லுங்க. அனுஷா தமிழ்நாட்டுல இருந்து இருந்தாங்கல்ல, அவங்க எப்படி இருக்கு? உங்களுக்கு எப்படி மக்கள்? அவங்க சஹஜோகினி. ஆமா, அவங்க ரமேஷ் சஹஜோகினி. சரி, மீண்டும் பேஸ்புக்கில் இணைந்திருப்பவர்களே, நாங்கள் இந்த ஒளிபரப்பை இத்துடன் நிறுத்திக் கொள்ள போகிறோம். இணைந்ததற்கு மீண்டும் நன்றி. எங்கள் அடுத்த வகுப்பு மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை இலங்கை இந்திய நேரம் 7 மணிக்கு. தயவு செய்து இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம். ஜூமில் இருப்பவர்கள் தொடர்ந்து இருக்கலாம். இன்னைக்கு ஆஹானா கூட வந்திருந்தார் சார். நீங்க ஆஹானா ரிப்பீட் இல்லையா அவங்க?